கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ரேண்டம் டாக் பாட்காஸ்ட். ஹாய் गाइस, வெல்கம் டு ரேண்டம் டாக்ஸ். நான் என்னது இது இங்க இருந்து இது இந்த மாதிரியான ஒரு எபிசோடுங்கிறத கட் பண்ணிட்டு போயிருந்தான். இங்க இருந்து நம்ம இது எந்த மாதிரியான ஒரு எபிசோடுங்கிறத வந்து ரெஜிஸ்டர் பண்றோம். என்ன பேச விடுனா பேசு அடக்கம் போல பேச விடுறது புள்ளி பண்ணுவேன் நான் அப்படிதான். ஆல்வேஸ் ஹஸ் பீன். சரி, வெல்கம் சொல்லிட்டு இப்ப நான் தட்டுனது என்னதுன்றத சொல்லிடுறேன் ஆடியன்ஸ். சரி, ஓகே. இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். வெல்கம் சொல்றா முதல்ல, திருப்பி முதல்ல இருந்தா சியர்ஸா. ஆமா, ஓ வெல்கம் போதும். நம்ம தெரியாமலே கேட்க போறாங்க எப்படி. ஓ ரேண்டம் டாக்ஸ்க்கு வந்துட்டு அண்டர்டேக்கர் பேசாம அர்னால்டு பேசுவாரான்னு கேக்குறேன். சரி, ஓகே. சூரி காமெடி தவிர்த்துக்கலாம். என்ன இன்னைக்கு வந்து என்னன்னா சமைச்சுக்கிட்டே பேசலாம்னு ஒரு ஐடியா. புதுசா இருக்கட்டுமே. சாட்டிஸ்ஃபைங் வீடியோல வர சவுண்ட் வரும் அப்பப்போ. ராகவன் வேணா பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு ஏஎஸ்எம்ஆர் டைப்ல வந்து ஒரு வீடியோ பண்ண முடிச்சு. வீடியோ ஒரு பாட்காஸ்ட் பண்ண முடியுமா இதுக்கு நீங்க தான் பயணியரான்னு கேட்டா இல்ல. மயோ இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒண்ணு பண்ணிருக்கான். ஆமா, அது ஃபுல் லென்த் பாட்காஸ்ட் நினைக்கிறேன். பேசுறது மட்டும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி ட்ரை பண்ணா. ஆமா, அதுக்கப்புறம் அவன் திரும்ப பண்ணானான்னு எனக்கு தெரியல. இது வேற அன்னைக்கு அவனுக்கு ஒரு இது அவன மாதிரியே இருக்கான்னு ஒரு இது போட்டோ இது ரீல்ஸ் ஒன்று ஷேர் பண்ணேன். அது வந்து இந்த வட சென்னையில வரும்ல ஏதோ ஒரு ஐயோ அது மறந்து போச்சு. என்னை பார்த்தா தேவடியா மாதிரி அது அனுப்பல. ஏதோ அவனுக்கு என்ன முத்தண்ணா பேப்பர் ரோடி நினைச்சியா, இவன மாதிரி என்ன ஊக்கே நினைச்சியா அப்படின்னு அவன் நினைச்சா அதை எடுத்துக்கிட்டான். லிட்டரலா ஸ்டேட்டஸ் வர போட்டுக்கிட்டான். சுட்டுக்கலாமா அப்படின்னு, ஜட விட்டுக்கலாமான்ற ரேஞ்சுக்கு ஒன்ன மாதிரி இருக்கேன்னு அமைச்சேன்டா. ஏன்டா இப்படி பேரெல்லாம் பஞ்சாயத்துக்கு எடுத்துக்கிட்டு இருக்க. எல்லாரும் கூட நட்பா இருக்கணும் இல்லையா நீங்க சொல்றீங்க. நட்பு இருக்கு நெஞ்ச நிமித்த ஆதினா மாஸ். சரி, எனக்கு என்ன டாபிக்? அதான் என்னடா இது டாபிக்கே புரியலையே. தோஸ் ஹூ நோ, தோஸ் ஹூ டசன்ட் நோ என்ன அர்த்தம்? நான் வந்து அது ஒரு மீம் டெம்ப்ளேட். அதை நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணி நாங்க அதை போட ஆரம்பிச்சோம்னா டைட்டில் பெருசா போயிடும். ஆமா, அதனால என்ன மேட்டர்னா திருச்சிற்றம்பலம் தோஸ் ஹூ நோங்கிறது சபரி படத்தை பார்த்தவன். தோஸ் ஹூ டசன்ட் நோங்கிறது நான் அந்த படம் இன்னும் பார்க்கல. ஆமா, இது ஸ்பாயிலர் அலர்ட் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க திருச்சிற்றம்பலம் பாக்கலன்னா போய் பாத்துட்டு வாங்க. எனக்கும் சேர்த்து சொல்றேன் இல்லையா? இல்ல, எனக்கும் இது ஸ்பாயிலர். நீ எல்லாத்தையும் என்கிட்ட சொல்ல போற. அந்த படம் ஏன் பார்க்க போறேனே தெரியல. டைரக்டா நெட்ஃபிளிக்ஸ்ல தான் பார்க்க போறேன். நீ பண்ற சரியா? அதனால சோ ஸ்பாயிலர் அலர்ட். பாக்கலன்னா போய் பாத்துட்டு வாங்க. நாங்க ஃபுல்லா கதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். நீ ஒரு ஐடியா வச்சிருப்பீங்க ட்ரெய்லர் பார்த்துட்டு. ட்ரெய்லரே நான் பார்க்கல, அதுதான் விஷயம். இப்ப நான் போன பாட்காஸ்ட்ல சொன்னேன்ல, I have no expectations for திருச்சிற்றம்பலம் whatsoever. நல்லாவாடா இருக்க போதுன்னா நான் கேட்டேன் படுத்தி மாதிரி. இப்ப ஊரே நல்லா இருக்குன்னு வேற சொல்லுது. நான் எங்க முகத்தை காட்டாம தான் பாட்காஸ்ட். அதாவது ஒரு சாராம்சம் ஆஃப் தி ஸ்டோரி என்னன்னா, தனுஷ் வந்து லவ் பண்ணுவாரு. அத உடைக்காதீங்க, அப்படியே வைங்க. ஓகே, சரியா? That's what she said. என்னைய சமைக்க விடுனா. சரிப்பா. தனுஷ் நான் வந்து ஸ்விக்கி டிரைவரா இருப்பாரு. அது தெரிஞ்சது. அது தெரிஞ்சதா? ஓகே. அது அவர் வந்து டெலிவரி பண்ணிட்டு இருப்பாரு. காலேஜ் வந்து டிராப் அவுட் ஆயிடுவாரு. ஓ, காலேஜ் ஸ்டூடெண்டா? அப்போ ஸ்டார்டிங் பிளாஷ்பேக் இது. புரியுதா? நான் உனக்கு அப்படியே சொல்றேன் லிட்டரலா. புரியுதா உனக்கு? அது இது ஆஃப்டர் இன்டர்வல் தான் ரிவீல் ஆகும். இன்டர்வல் முன்னாடி ரிவீல் ஆகும். சரி, ஓகேவா? உங்க அப்பா வந்து போனை பார்த்துட்டு கார் ஓட்டுனதால ஆக்சிடென்ட் ஆகி பாப்பா மர்கையா சொல்ல விடு. அவங்க அம்மாவும் தங்கச்சியும் இறந்துடுவாங்க. அப்பா சாவலையா? அப்பா சாவல. பிரகாஷ் ராஜ் சாவல. ஓ, பிரகாஷ் ராஜ் வந்து அப்பாவா? ஆமா. பாரதி ராஜா யாரு? தாத்தா. ஓ, நான் பாரதி ராஜா தான் அப்பாவா இருப்பாரு. இல்ல 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 இல்ல, இந்த முக அமைப்புலாம் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி. This is an unwanted statement irrelevant to the current situation. சரியா? சோ அதனால என்ன ஆகும், இவன் வந்து ஒரு மாதிரி லைட்டா அவனுக்கு ஒரு பிடிஎஸ்டி மாதிரி இருக்கும். லிட்டரலா அந்த அளவு இருக்காது. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயப்படுவான் அந்த மாதிரி. என்ன சோ அதனால இவன் வந்து ரெண்டு பொண்ணை ஒரு பொண்ணை லவ் பண்ணுவான். ராஷிகண்ணாவை லவ் பண்ணுவான். அது வந்து அது இவனை லவ் பண்ணாதா? அது இரு கதையே கேளு. எனக்கே ஒரு மாதிரி விசிபிள் கன்ஃபியூஷன் மாதிரி ஆகி போச்சு. ஃபர்ஸ்ட் டேட்டு என்ன போவாங்க, காபி ஷாப்புக்கு போவாங்க, கிஸ் எல்லாம் கண்ணத்துல கிஸ் எல்லாம் குடிச்சிருவாங்க. அப்புறம் லவ் இல்லையா?
அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப வந்து அந்த பிங்க் படத்துல தலை சொல்லுவார்ல டயலாக், ரூல்ஸ் நம்பர் 1 நம்பர் 2ன்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி நான் இப்ப இந்த இது கேட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு தனுஷ் அண்ணாக்கு எல்லாம் சொல்ல போறேன். கிஸ் குடுக்கறனால ஒரு பொண்ணு உங்களை லவ் பண்றான்னு அர்த்தம் கிடையாது. சரி, எது பண்ணாதான் லவ் பண்றான்னு அர்த்தம். அது வந்து நீங்க லேடி பிஸ்தா அக்கா கிட்ட, சின்ன அக்கா கிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. ஓ, நீ அப்படி வரியா? சரி, வாட் இஸ் நீங்க சொல்லுங்க ப்ரோ. எதை பண்ணாதான் லவ் பண்ண? அத நான் சொன்னேன்னா வந்து இப்ப நான் இத தாண்டி நான் பேசினேன்னு மிசாஜினிஸ்ட் ஆயிருவேன். இவ்வளவு நாளா நான் கட்டி வச்சிருந்த ஒரு பிம்பம் வந்து சூப்பரா நல்லா வருவாடா, நல்லா கண்டுபிடிக்கிறியா? இவ்வளவு நாளா கட்டி வச்சிருந்த ஒரு இமேஜ வந்து நான் கெடுக்க வேண்டியதா போகும். அதனால அப்பப்ப நான் அந்த போஸ்ட்ல வாமன்னு போடுவேன். ஆனாலும் நான் ஒரு ஃபெமினிஸ்டா ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, உங்களுக்கு பெரியார் பிடிக்கும், மிஜாபை சப்போர்ட் பண்ணுவோம் இல்லையா, மாஸ் என்ன சரியா அதுன்னு சொல்லி அழுதுகிட்டு இருப்பாரு. சரியா, அப்புறம் அது வந்து முடிஞ்ச அப்புறம் பிரியா பவானி சங்கர் லவ் பண்ணுவாரு. சரியா, அது ஊருக்கு போகும்போது பிரியா அது வந்து அது கூட ஒத்துக்கலாம். சரியா, அப்பப்ப பார்த்து சிரிக்கதான் சிரிச்சு, சரி டான்ஸ் ஆடுறதுக்கு சிரிச்சுது, அவ்வளவு ஒண்ணும் மாசு இல்லன்னு சரி ஒத்துக்கலாம். ஓகேவா, ஆஷிகர்னா மட்டும் நான் ஒத்துக்கவே மாட்டேன். சரி, என்ன பேசிக்கிட்டே இரு, நம்ம இது பச்சை மிளகாய் எடுத்துட்டு வந்துடுறேன். சொல்லு என்ன. அதுக்கப்புறம் கடைசியில நித்யா மேனன் வந்து இவளை 8th இருந்து லவ் பண்ணிக்கிட்டு இருப்பா. என்ன தனுஷ், இதெல்லாம் வந்து கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் இல்லையா? அத நீங்க எப்பவே சொல்றீங்க. என்ன என்ன 8th இருந்து லவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா, சொல்லவே மாட்டாங்களா. சரி, தனுஷே போய் சொல்லுவான் என்னன்ட்டு, என்ன நான் லவ் பண்றேன், யார நித்யா மேனன் லவ் பண்றேன்னே சொல்லுவான். ஆமா, அது கூட ஓகே. அதுக்கு என்ன சொல்லுவா? அதுக்கு வந்து இல்ல வேணான்னு போயிடுவா. ஏன்னா அவ இந்த பிரியா பவானி சங்கர் முடிஞ்ச 2-3 மாசத்துல சொல்லிடுவான். அவன் வந்து இவன் டெஸ்பரேட்டா இருக்கான் ஒரு லவ்வுக்கு. ஆமா இல்லையா பின்ன. சரியா, சரி ஓகே, டெஸ்பரேட்டா இருக்கான் ஒரு லவ்வுக்கு, நம்மள யூஸ் பண்ண பாக்குறான்றவன் நினைச்சு போயிடுவான். ஆமா, என்ன அப்புறம் கனடா போயிட்டு கனடா போயிடுவான் நித்யா மேனன். அப்புறம் இவர் கனடா போய் கூட்டிட்டு வருவாரு. இல்ல நான் உண்மையாவே ஒண்ணு லவ் பண்றேன். கனடாக்கா? ஆமா, இது மிடில் கிளாஸ் ஃபேமிலி தானே. இவங்க ஆபீஸ்ல அனுப்புவாங்க நித்யா மேனன். ஆபீஸ்ல ஸ்விக்கில எதுக்கு நித்யா மேனன் இவனை எதுக்கு அனுப்புறாங்க? இவனை எதுக்கு அனுப்பல? இவனுக்கு அப்ப ஸ்விக்கி ஓட்டுறவனுக்கு எப்படி காசு? உங்க அப்பா இன்ஸ்பெக்டர் தானே. இன்ஸ்பெக்டர் புள்ள எதுக்கு ஸ்விக்கி ஓட்டுறான்? அதான் காலேஜ் டிராப் அவுட் ஆயிருச்சுல. சரி, என்ன காலேஜ் டிராப் அவுட் ஆனதுல இருந்து ஒரு டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலி. அது என்ன சொல்லுவாங்க? டிஸ்ஃபங்க்ஷனல். கரெக்ட்டா சொல்லிருக்கேன். வரலாற்றில் முதல் முறையாக என்ன டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலி ஆயிடுவாங்க. 3 இவன் பாலராஜா கிட்ட தான் பேசுவான். பிரகாஷ் ராஜும் ஒரு நிமிஷம் அப்பா தாத்தாவே ஓத்தாங்க அம்மான்லாம் கேக்குறான். ஆமா, என்னது இது என்னது இது எந்த யூனிவர்ஸ்ல நடக்குது? சரி, இந்த படம் உனக்கு பிடிச்சதா? எனக்கு லிட்டரலா பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா எனக்கு நித்யா மேனன் கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, ஏன்னா அப்படி ஒரு கேரக்டர் என் லைஃப்ல இருந்துச்சு. சரியா, சரி, அதுவும் இதே மாதிரி ஒரு கிரிஞ்சு தான். சரி, மறைச்சு வச்சு பேசி மைண்ட் ஃபக் பண்ணி இதுக்கு மேல போவாத. வேணாம்டா. சரி, வேற ஏன் பிடிச்சது? என்ன அது எனக்கு ஒரு மாதிரி ரிலேட்டபிளா இருந்துச்சு. அதனால நித்யா மேனன் கேரக்டர், தனுஷ் கேரக்டர் ரிலேட்டபிளா தான் இருந்துச்சு. எப்படி அப்பாவை மாத்தாங்க அம்மான்னு திட்டுறது. அப்புறம் வந்து ஒரு நிமிஷம் ஃபர்ஸ்ட் டேட்லயே கிஸ் அடிக்கிறான். அவ அடிக்கல, அவதான் கிஸ் பண்ணுவாடியோ. அவனுக்கு ஃபர்ஸ்ட் டேட்லயே கிஸ் கிடைக்குது. அப்பா தாத்தாவை தான் மாத்தாங்க அம்மான்னு கேக்குறான். அப்புறம் வந்து 1.5 லட்சம் ரூபாய் பைக் வச்சிருக்கான் இல்லையா? இல்ல அது அவங்க அப்பா. சரி, எனிவே அவங்க அப்பா இன்ஸ்பெக்டர். சரியா, 1.5 லட்சம் ரூபாய் பைக் வச்சிருக்கான். சரி, இன்ஸ்பெக்டர் என்ன இது டிவிஎஸ் எக்ஸ்எல்ல இது போய்கிட்டு இருப்பாரா ஸ்டேஷனுக்கு? அப்ப அந்த பைக்கை இவங்கிட்ட கொடுத்துட்டு அவர் எதுல போறாரு ஸ்டேஷனுக்கு? இது அவங்க அப்பாவுக்கு வந்து நடுவுல வந்து இதாயிடும், பிக்ஸ் மாதிரி வந்துடும். சரி, நான் என்ன கேக்குறேன்னா, எந்த விதத்திலயுமே ரிலேட் ஆகாத இந்த கேரக்டர் உங்களுக்கு எல்லாம் எப்படி ரிலேட்டபிள்? லிட்டரலி மீன் எப்படி சொல்றீங்க? சொல்றது கேளு. சரியா, இல்ல நீங்க எல்லாம் உங்க அப்பா அம்மா அப்பா தாத்தா வந்து கோத்தாங்கம்மான்னு கேக்குறீங்களா? அவதான் பின்னாடி கேக்குறாங்க. தாத்தா செத்ததுக்கு பாட்காஸ்ட் பாட்ட வந்து செலிப்ரேட் பண்றோம் பாட்காஸ்ட். சரி, ஓகே. என்ன கேட்டுட்டு தானே இருக்கான். வன்மங்கள் இருக்குதா? வன்மங்கள் இருக்கு. ஆனாலும் இவன் டைரக்டாவே கேக்குறான். நம்மளால கேட்க வேண்டிய ரிலேட்டபிள் ப்ரோ.
கேட்க இது முடியல. relatable இல்லடா, இதெல்லாம் வந்து உங்களோட பர்சனல் வன்மம். ஃபேண்டசி. இப்படி இருந்தா நல்லா இருக்குமே நீங்க நினைக்கிறீங்க, ரிலேட்டபிள்னு சொல்லாதீங்க. சரியா? என்ன நடுவுல அவனுக்கு என்ன சொல்றேன்னா ஒரு ஹைலைட் மாதிரி சொல்றேன், புரியுதா? உள்ள நிறைய சப்ளாட்ஸ் இதெல்லாம் இருக்கு, சின்ன சின்ன சின்னதா. அதுக்கு அவ்வளவு சீன் இல்ல. நீ படமா பார்க்கும்போது உனக்கு நல்லா இருக்கும். சரி, 1.5 லட்ச ரூபாய் பைக்குன்றது அவங்க அப்பா ஓட்டிட்டு போவாரு, கடைசியில கிளைமேக்ஸ்ல மட்டும் ஓட்டுவான். சரியா? அதுக்கப்புறம் வேற எதுவும் பெருசா நல்லா இருந்துச்சு. சிலர்லாம் வந்து இந்த படம் வந்து நல்லா இல்லன்னு சொல்றாங்க. அது நானே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்ததுன்னு வச்சுக்கேன், நல்லா இல்லன்னு சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடையாது. இப்பதான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி பேனிக் அட்டாக்லாம் வந்து தெளிவா இந்த பேனிக் அட்டாக் வந்து 4வது பாட்காஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். என்ன எனக்கு இப்ப ரிலேட்டபிளா இருக்கு. சில பேர்லாம் இந்த செல்வராகவன் ஹீரோ மாதிரியே இருப்பாங்கல்ல, 26லயும் ஒரு மாதிரி தாடி வளர்த்துக்கிட்டு ஒரு மாதிரி கூச்சியே கிடைக்கல மாதிரி, எனக்கு ராஜானிதா பசங்களோட சுத்துவேன் அந்த மாதிரி இருப்பாங்கல்ல. இந்த இதுக்கெல்லாம் போறது மிஷ்கின் மாதிரி ஒரு தடவை பாத்துட்டேன், 7 சாமுராய். இன்னொரு 10,000 தடவை கூட பாத்துப்பானுங்கல்ல மெண்டலான்ஸ். அவனுக்குலாம் அந்த படம் பிடிக்காது. எல்லாமே என்னைய சொல்ற மாதிரியே இருக்கேன். இல்ல நீங்க தான் கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனாலும் இது எல்லாமே நான் சொல்ற மாதிரி இருக்கு. சரி, என்ன நல்லாதான் இருந்துச்சு. அதான் சொல்றேனே, இதுவே நான் ஒரு 6 months முன்னாடி இந்த படத்தை பாத்துருந்தேன்னு வச்சுக்கேன், என்ன ப்ரோ இப்படி சொல்றீங்களா? அதுவும் ஒரு கேள்வி. இங்க பாதி பேருக்கு பெஸ்டியே இல்ல. அவன் வந்து நல்ல ஒரு பெஸ்டி வச்சிருக்கான். அதெல்லாம் எப்படி உங்களுக்கு ரிலேட்டபிளா ஆகுதுன்றதா வந்து நிறைய பேர் மீம்கள் கேட்டுக்கொண்டு இருந்தாங்க. நான் படம் பார்க்கல இல்லையா, எனக்கு இந்த கேள்வியில என்னோட ஓன் क्वेश्चंस கிடையாது இல்லையா. பெஸ்டி இருக்கிறவங்களுக்கு ரிலேட் ஆகும், அவ்வளவுதான். இருந்தவங்களுக்கு ரிலேட் ஆகி அழுவாங்க. சரியா? இந்த மாதிரிலாம் பல விஷயங்கள் நடக்குது. சரி, தேன்மொழி பாத்தீங்கன்னா 2 நிமிஷம் அது கேட்கும். அந்த பாட்டுலாம் சொல்றேன். ஆனா சீரியஸா ஒரு விஷயம் ஐ ஹேவ் டு கிவ் இட். என்னன்னா வந்து சீரியஸா இந்த படம் வந்து இந்த படத்தோட ஆல்பம் வேற லெவலா இருந்துச்சு. ஆமா, அனிருத் வந்து இத்தனை வருஷமா தனுஷுக்கு மியூசிக் போடலன்ற கவலை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு ஆல்பமா கொடுத்துட்டாங்க நினைக்கிறேன். ஒவ்வொரு பாட்டும் மணிமணியா இருக்கு. அப்படி இந்த ஜீரா போலவே மணிமணியா, ஜீரா போல. ஓ, நீங்க அப்படியே இது பண்றீங்க, எஸ்டாப்லிஷ் பண்ணி என்ன ஜீரா போடுறோம். அடுத்து வந்து சோம்பு போட போறேன் ஃப்ரெண்ட்ஸ். பண்ண போறாங்க. நம்ம என்ன சமைக்கிறோம்ன்றதை எஸ்டாப்லிஷ் பண்ணிடுவோம். நாங்க வந்து பீஃப் கறியும் பீஃப் எலும்பு சூப்பும் செய்யறோம். ஆமா, இது எலும்பு சூப்புன்னு சொல்ல முடியாது, ரசம்னு சொல்லிக்கலாம். ரசம் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி, மஞ்சளும் மிளகா பொடியும் போட்டா அது ரசம். இதுவே பெப்பர் போட்டா அது சூப்பு. மத்தபடி எல்லாம் ஒண்ணுதான், தக்காளி வெங்காயம். சரி, சொல்லு வேற வேற உனக்கு நல்லா how was the movie? வேற என்ன மாதிரி காமெடியா இருந்துச்சு. அவங்க நித்யா மேனுக்கு தனுஷுக்கும் உள்ள கெமிஸ்ட்ரி, நித்யா மேனுக்கும் பாரதி ராஜாக்கும் உள்ள கெமிஸ்ட்ரி. அப்படியா? அவன் தனுஷ் மூடிக்கிட்டு இருப்பான். சரியா? பாரதி ராஜா சும்மா உள்ளவன், நீ போய் நித்யா மேன ட்ரை பண்ணி பாக்கலாமே அப்படின்னு ஏத்திடுவான். யோ, நான் ஃப்ரெண்ட்ஷிப்பாவாச்சும் இருந்திருப்பேன். அந்த நம்ம மைண்ட் ஒரு நமக்குள்ள பேசிப்போம்ல ஒரு ஆளுகிட்ட, அது நீ பண்ணுவியா என்னன்னு தெரியல, நான் பண்ணுவேன். எனக்கு நானே பேச, நான் என்னை வாடா போடான்னு திட்டிப்பேன். அதேதான். யாரு கூட பேசுற மாதிரி இருக்கும், என்கிட்ட தான் பேசுறேன். யாருடா நான் என்னத்தாண்டா சொல்றேன். என்ன அந்த மாதிரி நம்ம இந்த இல்ல மச்சான் பண்றாடா அப்படின்னு அந்த மாதிரி ஒரு சூப்பரா இருந்துச்சு. நல்லா பார்க்க ஒரு ஹோல்சமா இருந்துச்சு. அப்புறம் ஒரு நாளைக்கு அதை உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் திருப்பி நார்மல் ஆயிட்டீங்க. சரி, பேஸ் தான் இல்லையா வாழ்க்கையே, ஒரு பேஸ் தான் இல்லையா? பேஸ்டா? ஃபேஸா? ஓ, ஓகே. வாழ்க்கை வந்து ஃபேஸ்கள் நிறைந்தது. ஆமா, பிலாசபி பேசுறீங்க. ஆமா ஆமா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கிறுக்குறியா இருந்த அண்டர்டேக்கர் பிலாசபி எல்லாம் பேசி இப்ப வந்து வாழ்க்கையில் பல சூத்தடிகள் வாங்கி நீ கொஞ்சம் கொஞ்சமா நானா மாறிக்கிட்டு இருக்க, தெரியுதா? என் லைஃப் வந்து ஹாப்பி ஆயிருச்சு. நான் ஒரு 2 வருஷம் சூத்தடி வாங்கி என் லைஃப் ஹாப்பி ஆயிருச்சு. இப்போ உன் லைஃப் சேடா மாறுது. ஆமா, ஆனா அதால என்ன தெரியுமா கெடுதல்? உன் கூட நான் இருக்கிறனால என் லைஃப் சேடா மாறுது. அப்படி ஒண்ணும் ஆற மாதிரி தெரியலையப்பா. நல்லா ஊற சுத்துற, ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்க,
ஜாலியா தான் இருக்கேன். ரீல்ஸ் போடுறனால எல்லாம் ஜாலியா இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ஐயோ சரியா? ஆரம்பிச்சாருப்பா. ரீல்ஸ் நான் வந்து அப்படி கொஞ்சம் ஒரு டாபிக்ல டைவர்ட் ஆகி, சரியா, எங்கள் அண்ணன் விஜய் டிவி கிஷோர் people who thought we are going to talk about திருச்சிற்றம்பலம் for one podcast. அவ்வளவுதான். Little did you know. திருச்சிற்றம்பலம் முடிஞ்சு போச்சு. திரும்ப வருவோம், அப்படி எப்படி டச் பண்ணுவோம் திருச்சிற்றம்பலத்தை. ஆனாலும் இப்ப நாங்க நிறைய பேசுறதுக்கு இருக்கு இந்த வாரங்கள்ல நிறைய விஷயம். இன்னொரு சம்மாதான் இது முதல்ல சொல்லிடுறா, எதுக்கு தேவையில்லாம. அது வந்து கிளிக் பைட். சரியா? இப்ப சும்மாதான் சொன்னேன், வரமாட்டாங்க. இன்னொரு சும்மா என்ன பேச போறானுங்கன்னு வரமாட்டாங்க. இப்ப வந்து ஒரு 15 நிமிஷம் கேட்டானுங்க. இப்ப நிறைய பேருக்கு எப்படி இருக்கணும், ஒரு விஷயத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வையேன், அத பாதியிலே விட்டுட்டு போறதுக்கு முடியாது அவங்களால. அதான் நம்ம why isn't it possible, it's not your stupid bastard அந்த மாதிரி. சரியா? சோ இப்ப 15 நிமிஷம் கேட்டாங்க, கண்டிப்பா இதே உட்கார்ந்து பேசி முடிங்கடா அந்த மாதிரி கேட்போம். சோ வந்து விஜய் டிவி கிஷோர் அண்ணன் என்ன சொல்றாப்லன்னா வந்து, இவர் பெரிய புளுத்தியாட்டம், இவர்கிட்ட வந்து ஒருத்தவங்க ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் கேட்டிருக்காங்க. அந்த அதுங்க ரெண்டு எவ்வளவு பெரிய மனமட்டியா இருக்கும்னு யோசிச்சிருப்பாரு. தற்குறி. சரியா? ஒரு பொண்ணு வந்துச்சா, வந்துட்டு இப்படி வந்து என் பாய் ஃப்ரெண்ட் வந்து என் ட்ரெஸ் சரியில்லைன்றனால பிரேக்கப் பண்ணிட்டான் என் கூட. நான் உடனே சொல்லிட்டேன், நான் அஜித்துக்கு தான் சப்போர்ட் பண்ணேன். பெரிய புளுத்தி இவரு சப்போர்ட் பண்ணா அப்படியே உலகமே வந்து அஜித் தான் கரெக்ட்ன்றாங்க. நீங்க ட்ரெஸ் போட்டது என்ன, அதாவது 2 பக்கம் கும்பலாம். நீங்க ட்ரெஸ் போடுறது தப்பு இல்ல, சரியா? அது உங்க உரிமை. ஆனா பாப்பாங்கல்ல, எல்லாமே மறைக்கப்பட்டதுதான் வந்து ரொம்ப பிரஷஸ் ஆனது. தங்கம், வைரம், அந்த AK-47 இஷ்டத்துக்கு பேசுறான். அந்த மாதிரிதான் வந்து எங்க அண்ணன் இப்படி ஒரு பேச்சு பேசுறாப்ல, அப்படி ஒரு பேச்சு பேசுறாப்ல, மாறி மாறி. ஒரே நிமிஷம், திரும்ப ஒரு ASMR. ஆமா, தக்காளி வதக்கி போய் வெங்காயம் இது வெங்காயம் சும்மா அது டெம்ப்ளேட்டுக்காக சொன்னோம். கொஞ்சம் பொறுமையா, ஆடியன்ஸ் இயர்கள் பாவம் இல்லையா? இப்படி ஒரு பாட்காஸ்ட் உலகத்துல எவனும் செஞ்சிருக்க மாட்டான். ஆச்சரியமா சாப்பிட்டுட்டு தான் பண்றோம், நாங்க சமைச்சுட்டே பண்றோம். ஆனா அது பேசுறது ஒரு மாதிரி கியூட்டா இருக்கும். அது முழுங்கிட்டு அவரு பேசலாம், ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு அவரால முழுங்கிட்டு பேச முடியும். இருந்தாலும் நம்ம அந்த பாயிண்ட் அங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணாலும் ஒரு புஷ் பண்ணுவாரு, கியூட்டா இருக்கும். ஆச்சரியமா we love you. எப்பா நம்ம டைம் இருந்தா அது பண்ணிக்கலாம்பா. அன்பளிப்பு அளித்த மச்சான் பஞ்சாயத்துக்கு மச்சான் எங்க இருக்கீங்க? இவர் என்ன சொல்றாருன்னா வந்து, உலகத்துல மறைக்கப்பட்ட, அதாவது இந்த மதிக்கப்படுற பொருட்கள் அனைத்துமே மறைக்கப்பட்டவை. இந்த கவிதை புண்டை வேற, அதாவது தங்கம், வைரம், முத்து, வைரமுத்து, அதெல்லாம் எங்க மறைக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் வந்து, அதாவது முத்து வந்து சிப்பிக்குள்ள இருக்கான். ஓஹோ, சரியா? வைரம் வந்து மண்ணுக்கு அடியில இருக்கான், தங்கம் வந்து மண்ணுக்கு அடியில இருக்கான். பால்ஸ் கூட தான் ஸ்கின்னுக்குள்ள இருக்கு. நீ எடுத்து நீட்லியா? அதே மாதிரிதான். சோ வந்து மறைக்கப்பட்டவை அனைத்தும் என்னமா சொன்னானே, ரசிக்கப்பட்டவையா என்னமோன்றா மறந்துடா. மதிக்கத்தக்கவை அனைத்தும் மறைக்கப்பட்டவையே. நீ முதல்ல பேசுறது இந்த புதுப்பேட்டை இங்கிலீஷ் டப்பிங் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. நீ என்கிட்ட முதல்ல வந்து இப்படி கேட்கறதே தப்புன்றத வந்து இங்கிலீஷ்ல போட்டிருக்கானுங்க. என்ன, யூ ஆஸ்கிங் மீ லைக் திஸ் இட்செல்ஃப் இஸ் ராங்ன்றானுங்க. இந்த டெம்ப்ளேட் பேசலாம், அதை எடுத்து ஷேர் பண்ணிட்டு எப்படி தெரியுமா இருக்கு? அதாவது ஒரு பையன் மட்டும் இங்கிலீஷ் மீடியம் எல்லாம் பாத்துருந்தேன்னா, டாக்டர் இங்கிலீஷ்னு அப்புறம் ரூல் போடுவாங்க. ஆமா ஆமா, பையன் அதை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி லிட்டரலா ஒரு நம்ம கிட்ட ஏதாவது கேட்டாங்க, அவன் அப்படிதான் பேசுவான் லிட்டரலா. என்ன ஒரு இந்தியன் ஆன்சர் கலந்த ஒரு இங்கிலீஷ், நாட் லைக் தட்ரா அண்ட் ஆல் it's not like that. டா வந்துரும், அது மட்டும் தலையிலே அடிக்கலாம். அப்ப நமக்கு அவ்வளவு அறிவு மட்டும் இல்ல. மேட்னு சொல்றேன்,
டியூட் டியூடு சொல்றான். டேய் முதல்ல டியூடுங்கிறதே தப்பு, அது டூடு. டியூடா? ஆமா சரியா, அந்த மாதிரி அத பார்க்கவே எனக்கு ஒரு மாதிரி சிரிப்பா இருக்குது. அதான் அது புதுப்பேட்டை டெம்ப்ளேட்லாம் ட்ரெண்ட் ஆகுது. சரி, அது ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன், அது அப்படி நடுவுல வந்துருச்சு, ஆர்கானிக்கா வந்துருச்சு, தனியா பேசாம. சோ வந்து அண்ணன் என்ன சொல்றாப்புலன்னா, இந்த மாதிரி மறைக்கப்பட்டவை அனைத்தும் மதிக்கன்றாரு. நீ முதல்ல ஒரு எப்பா சொன்னதே திரும்ப திரும்ப சொல்ல வைக்காங்களா ப்ளீஸ், அவனை பத்தி பேசாத. நீ முதல்ல ஒரு 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 உயிர் உள்ள ஒரு பெண்ணை தங்க மயிரும் முத்து மயிருன்னு பேசுறதே தப்பு. சரியா, நீ வந்து எப்படி வந்து how can that is called objectification ரா மடப்புங்க. நீ வந்து ஒரு உயிர் உள்ள ஒரு ஆளை வந்து உயிரற்ற ஒரு பொருளோட கம்பேர் பண்ற. இப்ப நாங்க வந்து உன்னை கிளவுன்னு சொல்லுவோம், சரியா, உன்னை ஷிட்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா ஷிட்டுங்கிறது உயிரற்றது. அவரே இந்த ஷிட் போஸ்டர் தான் போட்டுருந்தாரு, நீங்க தான் இவ்வளவு சீரியஸா எடுத்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவரே ஃபில்லர் போஸ்டா போட்டது, you took it too serious. நீ ஃபில்லர் போஸ்டா போடுறது வந்து நீ கையடிச்சு போடு, நாங்க என்னன்னு கேட்க போறது இல்ல, சரியா. நீ அங்க வந்துட்டு உன்னோட கருத்து செருகல் எல்லாம் செய்யக்கூடாது, சரியா. நீ வந்து அப்படி ஆப்ஜெக்டிஃபை பண்றதே தப்பு முதல்ல. இன்னொன்னு வந்து அந்த அந்த கோர் ஐடியாலஜியும் தப்பு, புரியுதா. நீங்க இந்த உலகமே வந்து வேற வேற மாதிரி மாறிக்கிட்டு வருது. நீ வந்து திரும்ப வந்து பழமைவாதத்தை பேசிக்கிட்டு இப்படி இருக்கிறதுதான் கரெக்ட். அது முதல்ல அந்த ஸ்வேதாவை அந்த பொண்ணை முதல்ல அஸ்வினியா அந்த பொண்ணை முதல்ல திட்டணும். இவன் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு இவன் கிட்ட போயிட்டு நீ வந்து இத பத்தி வீடியோ போடுங்கன்னா, இவன் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ வச்சு தெரிய வேணாமா, இவன் இந்த ரிங் லைட்டை கொண்டு வந்து மூஞ்சில வைக்கும் போதே தெரிய வேணாமா இவன் எவ்வளவு பெரிய கிளவுன்ட்டு. லைட் யாராவது நீ எதுக்கு லைட் வாங்குற, உன் மூஞ்சி மேல படணும் தானே. கேமரா ஆங்கிள் அவர்களுக்கு இது பேசிக்கா நாலேஜ் தெரியும்ன்றதுனால பேசுறேன். என்ன அது வந்து நீ மேல பட்டு அது ரிஃப்ளெக்ட் ஆகி உனக்கு கேமரால வரும், அதான மேட்ரு, அதான கான்செப்ட். ஒன்னா நீ தள்ளி வைக்கணும், இல்ல அதுக்குள்ள வச்சுட்டு பேசணும். இவன் அதுக்குள்ள வச்சுட்டு ஸ்டாண்ட்ல வச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்கான். இவன் ரிங் லைட்டுக்குள்ள இருக்கான் இவன். இப்ப இங்க பாரு, நானும் வந்து ரிங் லைட் எல்லாம் வாங்கினேன், சரியா. இப்ப நான் இப்ப நீ சொன்ன மாதிரி நானும் இப்ப ரீல்ஸ் அந்த மாதிரி அந்த கிரிஞ்சு கேட்டகரிக்குள்ளேயும் போறேன் இல்லையா. அதனால வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா நீ முதல்ல தேவைப்பட்டது ஒரு போனு, அதுல வந்து இன்ஸ்டாகிராம், அதுல வந்து அதே மாதிரி அப்புறம் கொஞ்சம் இதர சில எடிட்டிங் ஆப்ஸ், கூடவே வந்து ஒரு ரிங் லைட் வித் a stand. இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டி ஸ்டார்டர் பேக். ஆமா, ஸ்டார்டர் பேக் அப்படி சொல்லுவோம். நீ வந்து ரிங் லைட் வாங்க போனனாலே ஒரு 200 ரூபாய் நீ எக்ஸ்ட்ரா கொடுத்தனா ஸ்டாண்ட் கொடுத்துருவாங்க, சரியா. நீ ரிங் லைட் வந்து ஒரு 400 ரூபாய் 500 ரூபாய் ரேஞ்சில இருக்கும். ஒரு 200 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தனா நீ ஒரு 1000 ரூபாய்க்குள்ள அழகா ஒரு ரிங் லைட் ஃபுல் செட்டப்பே வாங்கிடலாம். இப்ப ரீசெண்டா வைசுக்கு நான் பர்த்டேக்கு அதான் கிஃப்ட் பண்ணேன். அதுதான் வந்து அதான் ரேட்டு, 1000 ரூபாய்க்குள்ள நீ அழகா வாங்கலாம். அது நான் லோக்கல்ல வாங்கினால 1000 ரூபாய்க்கு வாங்கினேன். இதுவே நீ ரிச்சி ஸ்ட்ரீட் மெட்லாம் போனா 600 ரூபாய்க்கு நீ வாங்கிட்டு வந்துடலாம், சரியா. எனக்கு டைம் இருக்குல்ல, உடனே எனக்கு லேட்டா தான் காசு கிடைச்சது, உடனே இந்த லோக்கல்லயே போய் வாங்கிட்டேன். நீ இன்னொன்னு சரி, ஒரு 200 ரூபாய் கொடுத்தா உனக்கு ஸ்டாண்டு கிடைக்கும். இந்த ஸ்டாண்ட்ல அழகா அந்த ரிங் லைட்டை வச்சு, அந்த ரிங் லைட்டோடய ஒரு ஸ்டாண்ட் இருக்கும், வேர் யூ கேன் ஃபிக்ஸ் த போன், சரியா. வச்சுட்டு நீ புளுத்தி நீ ஹெட்செட்டை வாய்க்குள்ளதான் வச்சு பேசுவ. நீ அது என்ன மாதிரி பண்ண, அது உன்னோட சிக்னேச்சரா மாறிடுச்சு. நம்ம முன்னாடியே அப்படிதான் பேசிக்கிட்டு இருந்தோம். நம்ம கேமரால உட்காந்துட்டு வாய்க்குள்ள மைக்க வச்சுட்டு பேசுனது கிடையாது, டிஸ்கார்ட்ல பேசியிருக்காங்க, சரியா. நீ அதை பண்ற. இன்னொன்னு, இப்ப இவன் ஒரு கையில ரிங் லைட்ட புடிச்சுக்கிறான் கிளவுன், சரி, இன்னொரு கையில இந்த ஹெட்செட்டை புடிச்சிருக்கான். அப்ப போன் ஏதோ ஒரு ஸ்டாண்ட்ல தானே நிக்குது, அந்த ஸ்டாண்ட்ல ரிங் லைட்ட வைக்க வேண்டியதுதானே. அவ்வளவு அறிவுன்னா அவன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கான். அந்த ஸ்டாண்ட்ல ரிங் லைட்ட வச்சு அந்த ரிங் லைட்டுக்கு நடுவுல அழகா போனை வைக்கலாம். சரி, இவ்வளவு சரியா பிளான் பண்றீங்களா? அந்த வைரத்தை யார் எடுப்போம்? ஐயோ, அது மாதிரி இவன் ரொம்ப நாளாவே நான் அவனை நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு தாண்டா இருந்தேன். ஒரு மாதிரி பூமர் கருத்துக்களை பேசிக்கிட்டே தான் இருக்கான் ரொம்ப நாளா. அது தெரிஞ்சும் இந்த பொண்ணு வந்து இப்ப பாடி பாசிட்டிவிட்டி அதுக்கு பிடிச்ச ட்ரெஸ் எல்லாம் போடுதுங்கிற பட்சத்தில் இந்த பொண்ணுக்கு ஓரளவுக்கு அறிவு இருக்கு, சரியா. ஓரளவுக்கு ஃபெமினிசம்னா என்ன தெரியுது. எனக்கு தெரிஞ்சு யாரெல்லாம் பேசல, இவனே ஒரு கல்ட்ரிக உருவாக்கி பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அந்த டவுட்டும் இருக்கு. இந்த அஸ்வினி அஜித்ங்கிற கேரக்டர்ஸே வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆர்டிபிஷியலா தெரியுது. அது எப்படி சரியா, they do not exist, சரியா. அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆனாலும் அந்த அளவுக்கு ஓரளவுக்கு அறிவு இருக்கிற பொண்ணு
இவன் வீடியோஸை கண்டினியூஸா பார்த்திருந்தாலே தெரியும் இவன் எப்படிப்பட்ட பூமரு, இவன் எப்படிப்பட்ட மலுமட்டி, இவன் எப்படிப்பட்ட கிளவுனுங்கிறது தெரிஞ்சிடும். ஏன் அவங்கிட்ட போய் கேட்டுச்சுன்னு தெரியல. ஆனா இதால ஒரு விஷயம் நடந்துச்சு. ஒன் திங் தட் இம்ப்ரெஸ் தி கேர்ள் அஸ்வினி. இந்த ஏழு பேர் அஸ்வினி ஏழு ஆரம்பிக்கிறவங்க பேரு. ஆமா ஆமா, இவன் அதுதானே பண்ணிக்கிட்டு இருந்தான் முதல்ல. ஏல இருந்து இசட் வரைக்கும் எல்லாரும் பாத்துக்கிட்டு இருந்தான். இவன் நியூமராலஜி பாக்குறேன் சித்தப்பா. மாமா ஃப்ராட்ரா மாமா. இல்ல சிவாஜில தான. ஆமா சிவாஜி. ஃப்ராட்ரா மாமா. எம்எஸ் பாஸ்கர் சொல்லுவாரு. அதோட மிஸ்வாஜினியா அவன சொல்லுவாரு. படா சட்ட. அது சொல்லும்போது அவருக்கு தோணி இருக்காது. ஏன் நம்மளும் அப்படிதானே. அடுத்து தக்காளி வதக்கி செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏஎஸ்எம்ஆர் சவுண்ட் எல்லாம் கேக்குறாங்க. ஏன் நானா இவ்வளவு புத்தியாட்டம் பேசிக்கிட்டு போயிட்டு எடிட்டிங்ல போயிட்டு உட்காடுறோமா, ஏஎஸ்எம்ஆர் சவுண்ட் ஒண்ணுமே கேட்கலையா, நம்ம தான் சொல்லிக்கிட்டு இருக்கோமா தக்காளி போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ், ஒண்ணுமே கேட்கலையேப்பா. Nobody. Victor. வணக்கம் பாருல என்ன பாத்தியா ஜெயிலர் எது பாத்தியா? ஜெயிலரா ஃபர்ஸ்ட் லுக் பாத்தியா? நல்லா இருக்குடா. நல்லா இருக்குல்ல. ஏன்னா ருத்ராஜ் கொட்டைக்கு ஒரு அயன்மேன் மாதிரி ஆர்மர்லாம் போட்டிருக்காரு. அப்படியா? ஆமா. அது சிலர் போடுவாங்க அந்த ருத்ராஜ கோட்டையை சுத்தி வந்து தங்கத்தால ஒரு ஆர்மர் மாதிரி போட்டு. முன்னாடி எல்லாம் போட்டிருக்க மாட்டாரு, இப்ப ரீசன்ட்டா போட்டிருக்காரு. பழைய எல்லாம் போட்டிருக்காரு. ஆனா நிறைய பேர் அப்படி போட்டு நான் பாத்துருக்கேன். எனக்கு வந்து சில இந்து ரூட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, நானே சின்ன வயசுல ருத்ராஜ கோட்டை எல்லாம் போட்டு தெரிஞ்சிருக்கேன். அது என்ன தெரியுமா இரிட்டேட் ஆகும், அது கரெக்டா இந்த காலர் போன் ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கும். சரியா, நம்ம குப்பரெல்லாம் படுத்தோம் நிறுத்து குத்தோடு, அதனாலே கழட்டிட்டு இருந்துட்டேன். டாலர்லாம் ஏதோ ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் அத்தனை டாலர் அத்தனை பேர்லாம் போட்டுக்கிட்டு இருப்பேன். அப்புறம் இன்னும் ஒண்ணுமே அந்த சிவாஜில எல்லா காசையும் எடுத்துட்டு பர்ஸ் தூக்கி போடுவான்ல, ஆஃப்டர் ரயில்வே ஸ்டேஷன் எல்லாத்தையும் எடுத்து ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது லைஃப்ல. இதுதான் போட்டாச்சு. சரி, இப்ப திருச்சிற்றம்பலம் படத்துல வந்து தனுஷ் கொட்டை போட்டிருக்காரு, ருத்ராஜ கொட்டை போட்டிருக்காரு, எல்லா படத்துலயும் போட்டிருக்காரு. கிரேமேன்ல போட்டிருந்தாரா? கவனிக்கவே இல்லை. கிரேமேன்ல அப்படியா? ஆமா ஆமா. கிரேமேன் ருத்ராஜை உருட்டிக்கிட்டே வருவாரு. ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ சீனே செகண்ட் பார்ட்ல அவர்தான் ஒரு மாதிரி வில்லன்ற மாதிரி ஜெயிச்சிட்டு இருக்காங்க. ஆமா, நல்லா தான் இருக்கும். கிரேமேன் பாத்தியா? நான் கிரேமேன் பார்த்தேன். அன்பாப்புலர் ஒபினியனா இருக்கலாம், எனக்கு கிரேமேன் ஓரளவுக்கு ஓகேயா தான் இருந்துச்சு. எனக்கு என்னன்னா நான் ஒரு இதுவே இல்லாம தான் பார்த்தேன், ஒரு எக்ஸ்பெக்டேஷனே இல்லாம. நானும் அப்படிதான் பார்த்தேன். நான் ரூசோ பிரதர்ஸ் மசாலா படம் எல்லாம் பார்க்கல, ஹரி படம் தான் ஹரி படம் உட்கார்ந்து பார்த்தேன். ஹரி படம் நல்லா இருந்துச்சு, அவ்வளவுதான். அப்படி ஒரு படம் தான் ஆக்சுவலி. நீங்க லாஜிக் எல்லாம் பார்க்க முடியாது. ஆமா, மேஜிக் மட்டும் பாருங்க. இவனுங்க உட்கார்ந்துட்டு அது எப்படி இதுல வந்துச்சு, ஆக்ஷன் படம்டா, என்னடா உட்கார்ந்து லாஜிக் பேசிக்கிட்டு இருக்கீங்க. சோ எனக்கு வந்து கிரேமேன் ஓகேயா இருந்துச்சு. ஆஹா ஓஹோன்லாம் கிடையாது. ஆப்வியஸ்லி வின்டர் சோல்ஜர் அந்த அளவுக்கு எல்லாம் இல்லதான், ஏன்னா அந்த டைரக்டர்ஸ்ல இருந்து வருதுன்றப்போ நம்ம அதை தான் கம்பேர் பண்ணுவோம். த்ரில்லர் மாதிரி ஒண்ணு நல்லா இருக்கும், ஆக்ஷன் த்ரில்லர். ஆக்ஷன் சீக்வென்சஸ் வர் குட், சினிமாட்டோகிராஃபி வாஸ் குட். எனக்கு அந்த ட்ரோன் ஷாட்ஸ்லாம் எனக்கு பர்சனலி பிடிச்சிருந்துச்சு. நிறைய பேர் வந்து அந்த ட்ரோன் ஷாட்ஸ் ரொம்ப அனாயிங்கா இருக்கு, ஓவர் யூஸ் பண்ணிட்டாங்க ட்ரோன் ஷாட்ஸை, இந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. எனக்கு பர்சனலி அந்த ஃபர்ஸ்ட் இந்த ஃபயர் ஒர்க்ஸ் கிராக்கர் சீன்லாம் இருந்துச்சுல்ல, அதுல எல்லாம் வந்து அந்த யூசேஜ் ஆஃப் ட்ரோன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, வேற ஒரு இடத்துல இருந்து அந்த ட்ரோன் வந்து அந்த ஃபைட்டை கேப்சர் பண்ணிட்டு அப்படியே போயிடும். அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. ஸோ எனக்கு கிரேமேன் சில இடங்கள்ல இட் ஒர்க் ஃபார் மீ, சில இடங்கள்ல இட் டிடன்ட் ஒர்க் ஃபார் மீ. தனுஷுக்கு வந்து நல்ல ஒரு ரோல் கொடுத்திருந்தாங்க, ஆனாலுமே இட் வாஸ் a very எப்படி சொல்றது ரிமெம்பரபிள் ரோல். சும்மா வந்து கூட்டு வந்து டாக்ஸி டிரைவர்னு ஸ்டீரியோ டைப் பண்ணாம சூப்பர் மார்க்கெட் ஓனர் டாக்ஸி டிரைவர் பிளட் ஸ்டோன் பண்ணாம, டெட்பூல் மாதிரி பண்ணாம, டெட்பூல்ன்ற மாதிரிலாம் பண்ணாம, அத வந்து உண்மையாவே ஒரு பிளட் ஸ்டோன் ரஜினி ஒரு ஹாலிவுட் படம். அப்படியா? அதுல டாக்ஸி டிரைவரா வருவாரு. அப்படியா? The most stereotypical role for an Indian. தலைவர் you son of a bitch. அப்ப அது தெரிஞ்சிருக்காதா இருக்கும் ஹாலிவுட். அப்ப ஸ்டீரியோடைப்னா என்னன்னு நம்ம யாருக்கு I don't know even know who. நம்ம எல்லாம் பிறந்து கூட இருக்க மாட்டோம். என்ன இப்போ என்ன பண்றோம்னா இந்த எலும்பு இருக்கு இல்லையா, ஆமா, இந்த எலும்புல கொஞ்சம் தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு சுடுது தண்ணியும் ஊத்தி சூப் வைக்கும். என்ன செஃப் தாம மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்க. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா சமையலில் பாட்காஸ்ட் தேவையா? ஆமா
கையளவு எடுத்துங்க. அவர் பாத்தியா எப்பயுமே ஸ்பூன் அளவுலாம் சொல்லவே மாட்டாரு. கையளவு how do you know கையளவு? என் கை இவ்வளவு பெருசா இருக்கும், கை இவ்வளவு சின்னதா இருக்கும். how do you know கையளவு? கண் அளவு. ஆமா, தேவையான அளவு. அளவு என்ன ப்ரோ சொல்லுங்க. எவ்வளவு தேவைன்னு தெரியாம தான் உங்க இதை பார்த்துக்கிட்டு இருக்கான். தேவையான அளவுனா என்ன அர்த்தம்? சரி, எதையுமே எந்த டாபிக்குமே முழுசா முடிக்க மாட்டோம் இல்லையா? விஜய் டிவி சார் பத்தி பேச ஆரம்பிச்சோம். அண்ணன் வீடியோ போட்டதுல ஒரு நல்ல விஷயம், தூங்கிட்டு இருந்த அத்தனை ஃபெமினிஸ்ட் அக்காக்களும் நியூஸ் அனுப்பிச்சு சொல்லி எந்திரிச்சு உட்கார்ந்து ஆளாளுக்கு அரை மணி நேரம் ரேண்ட் பண்ணி வீடியோ போட்டாங்க. லேடி பிஸ்தா அக்கா வந்து ஒரு வீடியோ போட்டாங்க. மத்த விஷயங்கள்ல லேடி பிஸ்தா அக்காவோட நான் ஒத்துப்பனா இல்லையான்னு தெரியாது. பட் இந்த வீடியோ வந்து கரெக்டா தான் போட்டிருந்தாங்க. அதுக்கு கரெக்டா இப்ப நான் பேசினேன்ல அந்த மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. சின்மையும் ஒரு வீடியோ போட்டாங்க, அது நல்லா தான் இருந்துச்சு. ஆனா அதுல நம்ம பார்த்தது வேற. அவங்க வைரமுத்து முத்து வைரம்னு சொன்னாங்க, அதை நாங்க வைரமுத்துன்னு போட்டு அதை வச்சு நாங்க மீன் போட்டுக்கிட்டு இருந்தோம். அதனால சின்மயக்காவும் ஐ டோன்ட் அக்செப்ட் சின்மயக்கா அட் ஆல் டைம்ஸ். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும், பாட்காஸ்ட் கேட்கற எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் சின்மயக்கா இந்த விஷயத்துல கரெக்டா தான் பேசியிருந்தாங்க. அண்ணன் வந்து எல்லா சின்மயக்காங்க எல்லா ஃபெமினிஸ்டுகளையும் எழுப்பி விட்டுட்டு அண்ணன் இப்ப வீடியோ போடுறாரா இல்லையான்னு கூட தெரியல. ஆனாலும் அண்ணனை வச்சு நான் இன்னைக்கு ஒரு வீடியோ போட போறேன். ஒரு ஃபெமினிஸ்டா நான் இதை செய்யணுமா இல்லையா? சோ அதுவும் நடக்கும். வீட்டுல யாரும் சமைக்கிறாங்க? நான் தான் சமைக்கிறேன். நீங்க தான் சமைக்கிறேன். ஹேஷ்டாக் ஃபெமினிஸ்ட். என் முன்னாடி என்கிட்ட சொல்றா கோ டு தி கிச்சன்ங்கறா. நல்லா இருக்கு. சரியா? ரோல்ஸ் மாறும்போது எப்படி ஃபீல் பண்றீங்க நீங்க? ஐ டோன்ட் மைண்ட். சோ இது ஜாலியா இருக்கு. ஆமா, நான் இந்த ஹே சினாமிகா படத்துல வர துல்கர் மாதிரி ஜாலியா வீட்லயே உட்கார்ந்து புக் படிச்சுக்கிட்டு சரியா பாட்காஸ்ட் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு. ஆமா, அதுல எஃப்எம் க்கு போவா, நான் இங்க பாட்காஸ்ட் ரெக்கார்ட் பண்றேன். அப்புறம் இங்க சமைச்சுக்கிட்டு உங்க இதுக்கு ஏத்த மாதிரி பொருளாதாரத்துக்கு. ஆமா, எங்க பொருளாதாரத்துக்கு ஏத்த மாதிரி. சோ வந்து ஜாலியா இருக்கேன். அடுத்த மாசம் வந்து கல்யாணம். 3 மாசம் ஆகுதுடா. 2வது கல்யாணம் தான் பண்ணணும் அடுத்த மாசம். 2 வேறயா? அடுத்த மாசம் வந்து ஆஃப்ல தான இருக்கு. இப்ப ஆன் பண்ற நம்ம உட்கார்ந்து வெடிக்கலாம் எல்லாம். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. பாட்காஸ்ட் முடிஞ்சிருச்சு. கடைசியா என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்பாங்க எல்லாரும். ஓ, வரட்டாமாமே டூருக்கு பதிலா பாட்காஸ்ட். ஓகே. சோ வந்து அடுத்த மாசம் நான் திரும்ப வெளிநாட்டுக்கு போயிருவேன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்பயே ஒன்றும் ரெகுலரா போகிறது இல்லை, அடுத்த மாசத்துல இருந்து இன்னும் இர்ரெகுலரா மாறிடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ அதையும் நான் இப்பயே இங்கேயே கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த எங்களோட கப்பல் வீடியோஸ் எல்லாம் பார்த்து ஜாலியா இருக்கிறவங்களுக்கு அந்த ஜாலி இனிமே எனக்கு நல்ல கிடைக்கும். ஜாலியா இருக்கிறவங்க முழுசா நானே பேசுறேன், நீ ட்ரால் பண்ண தேவை. சரியா? இல்ல வாட் டு யூ மீன் ஜாலியா? இல்ல கப்பல் வீடியோஸ பார்த்துட்டு கியூட் கப்பல் ஓ மை காட் மேக் மோர்ன்ற மாதிரி சொல்றேன். மேக் மோர் வீடியோஸ் வெளியா சொல்லுப்பா சொல்றவங்களுக்கு ஏமாற்றமாகவும் எப்பா நச நசன்னு ரொமான்ஸ் பண்ணி நம்ம சிங்கிள்ஸ் உயிரெல்லாம் வாங்குறானுங்களே குஞ்சு சத்த 90s கொரியன்ஸ்க்கு வந்து ஜாலியாகவும் இருக்கும் அடுத்த மாசத்துல இருந்து. அதையும் நான் தெரியப்படுத்திக்கிறேன். வேற என்ன பேசிட்டு இருந்தோம்? 1001 வருது. பொன்னியின் செல்வன். பொன்னியின் செல்வன் வந்து நான் ஸ்டார்டிங்ல ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட். சரி, ஏன்னா நான் வாசிச்ச ஒரு கதைய இப்ப நான் ஒரு விஷயத்த இமேஜின் பண்ணிருக்கேன், அதை இன்னொருத்தரோட பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்க எப்படி இமேஜின் பண்ணிருக்காங்கன்றத நம்ம பார்க்கும்போது நம்ம எவ்வளவு சிமிலரா இமேஜின் பண்ணிருக்கோம், அவங்கள விட நம்ம எது பெட்டரா இமேஜின் பண்ணிருக்கோம், நம்மளை விட அவங்க எது பெட்டரா இமேஜின் பண்ணிருக்காங்க, அதெல்லாம் பாக்குறது வந்து இட்ஸ் நைஸ் ஃபீலிங். ஏன்னா இது முன்னாடியே நிறைய இந்த மாதிரி ஆல்ரெடி நாவலா வாசிச்ச கதைகளை வந்து படமா பார்க்கும்போது எனக்கு வந்து அந்த ஒரு ஃபீல் இருக்கு. தட் இஸ் சம்திங் யூ கான்ட் எக்ஸ்பிளைன். சூப்பரான ஒரு ஃபீலிங் இது. அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலான்ட்டு தான் நான் பொன்னியின் செல்வனை வந்து நான் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். ஆனா வர வர இப்ப இந்த படத்தோட ப்ரொமோஷன்ஸுக்கு அவங்க விடுற ஸ்கில்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி நான் ஸ்கெப்டிக்கலா தான் இருக்கேன். ஏன் ஐஸ்வர்யா ராய் ப்ரொமோஷனுக்கு வரதில்லைன்னு அர்த்தம்? இல்லடா, இப்ப எனக்கு வந்து காஸ்டிங்ல வந்து நிறைய கேரக்டர்ஸ் வந்து ஐ அக்செப்ட் வித் தம். சரியா? இப்ப வந்து இந்த கலரிசம்லாம் விட்டுறேன்,
கலரிசம்னு பார்த்தோம்னா அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே மிஸ்காஸ்ட் தான். சரியா? ஏன்னா வந்து அது வந்து ஒரு தமிழ் ராஜாவோட கதை, அதுவும் 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தமிழ் ராஜாக்களோட கதைன்றப்போ ஒரு ஒரு 50% ஆஃப் த கேரக்டர்ஸ் ஆவது வந்து டார்க் ஸ்கின்டா இருந்திருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு பார்த்திபன் ஒருத்தர் மட்டும்தான் அந்த மொத்த கேஸ்ட்லயே வந்து ஒரு டார்க் ஸ்கின் ஆள் இருக்காரு. பிரகாஷ் ராஜ்லாம் டார்க் ஸ்கின் கிடையாது. சரியா? டார்க் ஸ்கின்னு பார்த்தேன்னா அதுல வந்து பார்த்திபன் மட்டும்தான் எனக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வராது. மிச்சம் எல்லாருமே வந்து ஒரு மாதிரி மாநிலமாவோ இல்ல நம்மளோட நாட்டு வெள்ளைன்னு ஒண்ணு இருக்குல்ல அந்த கலராவோ தான் இருக்காங்க. அதுவே வந்து ஒரு கடுப்பு தான் எனக்கு. பட் எனிவே அதை தாண்டிட்டு பார்த்தா காஸ்டிங்னு பார்க்கும்போது எனக்கு வந்து எல்லாருமே நல்ல காஸ்டிங் தான். எனக்கு பாக்குறாங்களா காஸ்டிங்? நான் பதில் சொல்ல விரும்புறேன். சரியா? எனக்கு ஜெயம் ரவியை தவிர மிச்சம் எல்லாருமே, ஜெயம் ரவி, த்ரிஷா, இவங்க 2 பேரையும் தவிர மிச்சம் எல்லாருமே வந்து நல்ல செலக்ஷன்ங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. கார்த்தி எல்லாம் வந்து யூ குடன்ட் ஆஸ்க் ஃபார் மோர். அப்படியா? ஆமா. சரியா? அதே மாதிரி வேற என்னமோ ஒரு கேரக்டர் ஆதித்ய கரிகாலன், யூ குடன்ட் ஆஸ்க் மோர். சரியா? அது ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஸ்டைல் கேரக்டர் ஒண்ணு. லிட்டரலி அந்த டிப்ரெஷன்ல இருக்கிற நிறைய பேருக்கு லிட்டரலி மீன் சொல்றதுக்கு ஒரு கேரக்டர் வந்துகிட்டு இருக்கு. ஆமா. அந்த பாட்டை கேட்டிருந்தீங்கனாலே புரியும். இப்ப இந்த ஆதித்ய கரிகாலனுக்கு அது ஒவ்வொரு ஸ்டான்ஸா ஒவ்வொரு மூட்ல இருக்கு, மூட் ஸ்விங்ஸா இருக்கு அந்த பாட்டு ஃபுல்லாவே. ஒரு இதுல வந்து சோலாங்கிற அடுத்து ஐயோ என்னைய விட்டுட்டு போயிட்டாங்க, அப்புறம் அடுத்ததுல வந்து திரும்ப சண்டை செய்வோம் வாங்குறான். சோ தட் இஸ் ஹவ் ஆதித்ய கரிகாலன் இஸ். அதுக்கும் வந்து விக்ரம் இஸ் சூப்பர் காஸ்ட். சரியா? காஸ்டிங் சாய்ஸ். ஆனா எனக்கு என்ன பெரிய பிரச்சனையா தோணுது அந்த படத்துல, அந்த கேரக்டர்ஸ்ல முக்காவாசிக்கும் மேல வந்து சைவர்கள். இப்ப நமக்கு அதாவது என்ன மேட்டர் தெளிவா சொல்றேன். அதான் சொல்றேன், தெளிவா சொல்றேன். இப்ப 1000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நாட்டுல இஸ்லாமும் கிடையாது, கிறிஸ்டியானிட்டியும் கிடையாது, ஹிந்துயிசம்ங்கிற ஒரு ரிலிஜனே கிடையாது. அப்ப சைவ மதம், வைணவ மதம், புத்த மதம், சமண மதம், இப்படி வந்து நம்ம ஹிந்துயிசம்ல இருக்கிற இந்த சப் கேட்டகரிஸ் இருக்குல்ல, அது ஒவ்வொன்றுமே தனித்தனி ரிலிஜனா இருந்த காலகட்டம். இப்ப எப்படி இந்து முஸ்லீமும் அடிச்சுக்கிறானுங்களோ அந்த காலத்துல இவனுங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இது நீங்க தசாவதாரம் படம் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு இந்த ஐடியா கிடைக்கும். சரியா? அவர் அது அழகா சொல்லுவாரு, வேறு மதங்கள் இல்லாத இடத்துல நம்ம மதங்களே அடிச்சுக்கிட்டு செத்தானுங்க. ரொம்ப கவிதை மாதிரி அழகா சொல்லுவாரு கமல். சோ அந்த காலகட்டத்துல அதிகமா இருந்தது வந்து நம்ம பூமியில வந்து சைவர்கள் அதிகமா இருந்தாங்க. எஸ்பெஷலி இந்த ராஜ ஃபேமிலி இருக்காங்கல்ல, இந்த ராஜராஜ சோழனோட ஃபேமிலி வந்து அவங்க மொத்தமாவே சைவர்கள். அவங்க அதுல வந்து அந்த படத்துலயே சைவர்கள்னா சிவனை கும்பிடுறவங்க. அப்படி தெளிவா சொல்லு. சரியா? வைணவர்கள்ங்கிறது வந்து விஷ்ணுவை கும்பிடுறவங்க. சரியா? அந்த கேரக்டர்ஸ் முக்காவாசி மேஜர் கேரக்டர்ஸ் எல்லாமே சைவர்களா தான் இருப்பாங்க. அதுல ஆழ்வார்க்கடியான் நம்பின்னு ஒரு கேரக்டர் வரும், அப்புறம் வந்து அனிருத்த பிரம்மராயர்னு ஒரு கேரக்டர் வரும். இவங்க 2 பேர், அனிருத்த பிரம்மராயர் கூட வந்து பிறப்பால் வைணவர், ஆனா அவர் சைவ மதத்தை ஃபாலோ பண்ணுவார்னு நினைக்கிறேன். இவன் ஆழ்வார்க்கடியான் நம்பி மட்டும்தான் ஒரு ஸ்ட்ராங் வைணவனா இருக்கும். அவன் சண்டைக்கெல்லாம் போவான், ஒரு மாதிரி அவன் வந்து கண்ணியவன், வைணவ கண்ணியவன். சரியா? மத்த எல்லாருமே சைவர்கள் தான். ஆனா இந்த படத்துல வந்த போஸ்டர்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து நாமம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. which at that time சைவர்கள் wouldn't do. ஏன்னா வேற ரிலிஜன், நீ சிலுவை போடுவியா? நீ திடீர்னு வந்து முஸ்லீம் தொப்பி போட்டு வருவியா? நீ எதுவும் போட மாட்டாடா. ஜென்ரலா ஒரு ஹிந்து பண்ண மாட்டாங்க, கிறிஸ்டியன்ஸ் வந்து பட்டை போட மாட்டாங்க, சரியா? விபூதி வச்சுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி அந்த டைம்ல இட் வாஸ் a different religion, they wouldn't do it. அந்த டைம்ல கோயில்களே தனித்தனி கோயிலா தான் இருந்துச்சு. எப்ப வந்து பிரிட்டிஷ் வந்து இது எல்லாத்தையும் ஒரு ரிலிஜன் மாத்தினாங்களோ அப்பதான் வந்து கோயில்கள்லயே வந்து 2 சேர்த்துலாம் வந்துச்சு. I might be wrong in the fact, maybe தப்பா இருக்கலாம், யாரும் இல்ல, மேபி தப்பா இருக்கலாம். நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி என்ன ஒண்ணா சின்னதா சிவன் கோயில்ல மட்டும் எங்கேயாவது சின்னதா சன்னதி இருக்கு. பெருமாள் கோயில்ல சிவன் இருக்கவே மாட்டார், இன்னைக்கு வரைக்குமே. ஆமா, சரியா? ஹிப்போக்ரிட். ஆமா. சோ எனக்கு பர்சனலி என்ன தோணுச்சுன்னா, மணிரத்னம் வந்து அவரோட பர்சனல் பிலீஃபை வந்து இதுக்குள்ள திணிக்கிறாரோ, இந்த கேரக்டர்ஸ்க்குள்ள திணிக்கிறாரோ. ஆக்சுவலா ஒரு மாதிரி என்ன ஒரு முட்டு தரலாம்னா ஆக்சுவலா அவங்க ரைட்ஸ் வாங்கி பண்ணல. கல்கிஸ் பொன்னியின் செல்வன் பேஸ்ட் ஆன் கல்கிஸ் பொன்னியின் செல்வன்.
பேஸ்ட் ஆன் ரைட்ஸ் முதல்ல இங்க போய் ஒரு நிமிஷம், பொன்னியின் செல்வனுக்கு ரைட்ஸ் வாங்க தேவையில்ல, ஏன்னா அது பொது சொத்து. அதான் நானும் சொல்றேன் பேஸ்ட் ஆன் சொல்றதுனால எக்ஸாக்ட்டா அப்படியே எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனாலுமே பொன்னியின் செல்வன் தானே பேர் வச்சிருக்க, அது பொன்னியின் நீ செல்வன் ராஜராஜ சோழன் வைக்கல. ஷெர்லாக் நீ என்னன்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிடுற, நான் பொன்னியின் செல்வனை வந்து புக் படமா எடுக்கிறேன், ஆமா நீங்க புக்ல படிச்ச கதையை வந்து நான் படமா எடுக்கிறேன், வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அது புரியுது சொல்லி தானே கூப்பிடுற. அது புரியுதுண்ணே. என்ன நீ வந்து இப்ப ஷெர்லாக் ஹோம்ஸ்ன்றது இப்போ ஒரு பொது சொத்துன்னு வச்சுக்கோங்க. என்ன அது வந்து ஷெர்லாக் நீ என்ன ரிலிஜியன் பேஸ்ட் தான் அந்த கதை மட்டும் உனக்கு இருந்தாலே போதுமே தவிர்த்து நீ எக்ஸாக்ட் அது காட்டணும்ன்றது அவசியம் இல்லை. ஷெர்லாக் ஹோம்ஸ்ங்கிறவர் வந்து உண்மையா வாழ்ந்த ஒரு மனிதர் கிடையாது. வேற ராஜராஜ சோழங்கிறவர் உண்மையா வாழ்ந்த ஒரு மனிதர். பாதி பேர் பொன்னியின் செல்வனையே ஹிஸ்டரின்னு நினைக்கிற ஒரு கூட்டம் வந்து இந்த நாட்டுல இருக்கு. சரி, ரொம்ப கொஞ்சம் பேருக்கு தான் பொன்னியின் செல்வன் இஸ் நாட் அட் ஆல் ரியல். அது ஒரு ஃபாரஸ்ட் கம்ப் மாதிரி ஒரு எக்ஸாக்ட்லி. சரியா, ஃபாரஸ்ட் கம்ப், ஹேராம், இந்த மாதிரி உண்மை சம்பவங்களை தழுவி அதை சுத்தி நடக்கிற ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரி. சரியா, அதுவே பாதி பேருக்கு தெரியாது. அப்போ நீங்க வந்து ராஜராஜ சோழனை வந்து வைணவரா காட்டினா அத மக்கள் எப்படி எடுத்துப்பாங்க? தட் இஸ் ஹிஸ்டரின்னு எடுப்பாங்க. இது வந்து ஒரு திணிப்பு. கரெக்டா? முதல்ல பொன்னியின் செல்வனை இந்த காலகட்டத்துல எடுக்கிறதுங்கிறதே வந்து தேவையில்லாத ஒரு ஆணி. ஏன்னா பொன்னியின் செல்வன் வாசிச்சவங்களுக்கு நல்லாவே தெரியும், அது வந்து தேவையில்லாத ஒரு வைணவ சைவ சண்டைய பேஸ் பண்ணியே தான் அந்த கதை போய்கிட்டே இருக்கும். சும்மா அது வந்துகிட்டே இருக்கும், சும்மா ஜாதி பெயர்கள் வரும், அப்படியா நிறைய வரும். ஏன்னா நான் வந்து அது 1.5 மணி நேரம் ஆடியோ புக்ன்ற மாதிரி வச்சு படிச்சேன். அதனால எனக்கு அது பேஸ் லைன் மட்டும் தெரியும், உள்ள இன்டீரியரா என்ன மேட்ரு. புக்குன்றது அப்படிதான், நீ அப்படி எடுக்கும் போது புக்குன்றதே ஒரு மாதிரி ரொம்ப டீடைலிங்கா இருக்கும். இப்போ நான் திருச்சிட்டம்பலம் உனக்கு சொன்ன மாதிரிதான் இதான் கதை, அவ்வளவுதான் முடிஞ்சு அப்படிதான் நான் படிச்சேனே தவிர்த்து இந்த மாதிரி கிளை கதைகள் அதெல்லாம் அவனுக்கு சொல்லி நான் கேட்கவே இல்லை. இது ஒரு மைல்டு ஸ்பாயிலரு பொன்னியின் செல்வனுக்கு, மிகப்பெரிய ஸ்பாயிலர்லாம் கிடையாது, நான் கேரக்டர் நேம் சொல்ல மாட்டேன். அந்த கதையில ஒரு ராஜா ஒரு சோ கால் கீழ் ஜாதி பெண்ணை லவ் பண்ணுவாரு. லவ் பண்ணி அவங்களுக்கு புள்ளையும் பிறந்துரும், அந்த பொண்ணு பிரெக்னன்ட் ஆயிரும். சரியா, ஆனா இவர் திரும்ப அவர் நாட்டுக்கு வந்துருவாரு. நாட்டுக்கு வந்து அவர் அப்ப பேச்சுலரா தான் இருப்பாரு. இது மட்டும்தான் ஒன்லி வைஃப். நியாயமான ஒரு ஆளா இருந்தா நீ என்ன பண்ணணும்? அவளை கூட்டு வந்து ராணி ஆக்கணும் தானே. இவர் என்ன தெரியுமா சொல்லுவாரு, அந்த ஜாதி பொண்ணு நான் கூட்டு வந்து ராணியா வச்சேன்னா என்ன யாராவது மதிப்பாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதெல்லாம் நான் எப்படி பண்ண முடியும் சொல்லிட்டு சுத்த மட்டும் அப்படியே இருந்துருவான் அந்த நாட்டிலேயே. இதுதான் பொன்னியின் செல்வன். இந்த அளவுக்கு தான் அந்த படத்துல அந்த கதையில வந்து முற்போக்குத்தனம் இருக்கும். சரியா, இத முதல்ல வந்து படமா எடுக்கிறதே தேவையில்லாத ஆணிதான். பட் நம்மள்ட்ட நல்ல கதையா ஒண்ணு இருக்குது. நான் என்ன சொல்றேன், அதை எடுக்கிற நீ அதை எடுக்கிறன்னு முடிவு பண்றல, எடுக்கிறன்னா மொத்தமா எந்த ஒரு ரிலீஜியஸ் சிம்பிள்ஸுமே இல்லாம எடுக்கணும். அது ரொம்ப கஷ்டம் பொன்னியின் செல்வனை பொறுத்த வரைக்கும். பட் யூ கேன் ட்ரை. நான் பேரே ஆழ்வார்க்கடியான் நம்பின்னு வச்சுட்டு அது இப்படி முக்கியமான கேரக்டரை அதை சுத்தி இது பண்ணும். சோ அப்படி ஒன்னால பண்ண முடியாதுன்றப்போ அட்லீஸ்ட் மேக் இட் க்ளோஸ் டு த சோர்ஸ் மெட்டீரியல். ஸோ எனக்கு நான் ரொம்ப ஸ்கெப்டிக்கலாக தான் இருக்கேன். இது ரொம்ப நான் பேசுறது ரொம்ப ஒரு மாதிரி ஹிப்போக்ரிட்டிக்கலாக இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஸ்கெப்டிக்கலாக தான் இருக்கு. அவர் எந்த அளவுக்கு அதை வந்து க்ளோஸ் டு த சோர்ஸ் மெட்டீரியலா ட்ரூ டு சோர்ஸ் மெட்டீரியலா எடுக்க போறாருங்கிறதே எனக்கு புரியல. ரஞ்சித் முதல்ல ராஜராஜ சோழன் கதையை ஏன்டா எடுக்கிறாரு? அப்படியே எடுத்தாலும் ராஜராஜ சோழன் அதுல ஹீரோ இல்ல, வில்லன். அதே ரஞ்சித் எடுத்துதான் ஓடிட்டு இருந்திருப்பீங்க. ரஞ்சித் எடுத்திருந்தா அந்த கேரக்டரை சைவ கேரக்டரா தான் காட்டியிருக்கு, பௌத்த கேரக்டரா காட்டியிருக்க மாட்டாரு. திணிப்பு பண்ணும்போது ராஜராஜ சோழன் வந்து அம்பேத்கர் ஃபேன் சொல்லுவாங்க. இல்ல சொல்ல முடியாது, அம்பேத்கர் ராஜராஜ சோழன் சொல்றாராம் பாபா சாஹேப் என்ன சொன்னார் தெரியுமா, உறக்கவே இல்ல அப்படிலாம் இருக்காது இல்ல. அப்புறம் எதுக்கு புத்தர் தான் அப்ப இருந்தாருல்ல. புத்தர் பிறந்து மெட்ராஸ்ல புத்தர் இல்லையா? மெட்ராஸ்ல புத்தர் இல்லையா? புத்தர் அப்பயே பிறந்து செத்துட்டாருல. புத்தர்னு ஒரு கேரக்டர் இருக்காதா? இருக்கு அண்ணா, நம்ம என்ன இது பண்ணிக்கிட்டாருமா பௌத்த மதம் இங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருந்துச்சு. அது வேற ஹிஸ்டரி, அதுக்குள்ள போனோம்னா
என்ன என்ன முட்டுகள்லாம் கிடையாது. இப்ப இங்க பார்த்த மாதிரி இல்லாம இருக்கலாம். சர்பேட்டா பரம்பரை வந்த காலகட்டத்தில் எமர்ஜென்சி பீரியடில் புத்த மதம் இருந்ததா? இல்ல. மூடிக்கிட்டு போங்க. சும்மா சம்மதமே இல்லாம அது வந்து குறியீடு. அது வந்து குறியீடு. அதாவது பௌத்த மதத்தை நீங்க எல்லாம் எப்படி அழிச்சீங்க சொல்றதுக்கான குறியீடு. கேமரால காட்டணும் இல்லையா? ஆமா, காட்டணும். தம்மம்னு படம் எடுப்போம். தம்மம்னு ஒரு படம் எடுப்போம். தம் அடிக்கிறது. தம்மம்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த விக்டிம்னு ஒரு ஆந்தாலஜி வந்துச்சுல்ல. ஆமா. அதுல தம்மம்னு ஒரு போர்ஷன் வந்து பாரஞ்சித் டைரக்ட் பண்ணிருக்காப்ல. தம்மம்னா என்ன? தம்மம்ங்கிறது வந்து புத்தரோட டீச்சிங்ஸ் தான் தம்மம்னு சொல்லுவாங்க. தம்மம்ங்கிறது வந்து அவர் எழுதின புக்கோ, அது அவரோட டீச்சிங்ஸ் தான் தம்மம். தர்மம் தாண்டா அது. தர்மம் தான் தம்மம். சரியா? அந்த படத்தோட ஓப்பனிங்கே வந்து ஒரு புத்தர் சிலை இருக்கும். இந்த புத்தர் சிலைக்கு மேல ஒரு பொண்ணு நின்றுட்டு இருக்கும். புத்தரே கடவுள் இல்லைன்னு சொல்றாரு, அவரை போய் கடவுள்னு சொல்றியப்பா லூசாப்பா நீன்னு கேட்கும். சூப்பரா இருக்கும். அவர் வந்து கடவுள் சிலை மேல நிக்காத இவன் நின்னுட்டு இருப்பான்ல. அப்ப வந்து அவங்க அப்பா வந்து சாமி சிலை மேல நிக்காத. அப்ப வந்து அந்த பொண்ணு சொல்லும், எப்பா புத்தரே சாமி இல்லைன்னு தான் சொல்லி இருக்காரு, நீ அவரை போய் சாமின்னு சொல்ற லூசாப்பா நீ கேட்கும். அதெல்லாம் வந்து அரசியல். அரசியல் இல்லையா? நீங்க பண்ணா ஒத்துக்க மாட்டோம். நாமம் போட்டீங்கன்னா ராஜராஜ நாமம் போட்டீங்கன்னா ஒத்துக்க மாட்டோம். ஹிப்போக்ரிட். ஆமா. தழுவலாக இருந்தாலும் ஒத்துக்க மாட்டீங்க. தழுவலாக இருந்தாலும் ஒத்துக்க மாட்டோம். ஓஹோ, சரி. புலம்ப போறானுங்க ஆடியன்ஸ். இப்படி பேசுறானா அப்படி பேசுறானா சர்காஸ்டிக்கா பேசுறானோ. அதான் நாங்க அடிக்கிற மாதிரி இருக்கணும், அடிக்காத மாதிரி இருக்கணும். அப்பப்போ அப்படிதான். 10 years of பாரஞ்சித்னு வேற ஒரு வீடியோ ஒன்று விட்டாங்க. எனக்கு வந்து உண்மையாவே எனக்கு பர்சனலி வந்து அப்படி சில்ட்ரன் சதற விடுற மாதிரி இருந்துச்சு. இட்ஸ் வெரி ஹாப்பி. ஆர்கேசம் அடைஞ்சிருக்கு இல்லவா? லைட்டா அடைங்க. என்ன 6 மாசம் தாண்டி. 6 மாசத்துல என்ன ரஞ்சித் செத்துருவாரு? இல்ல சொல்றேன், ஏற்கனவே எல்லாரும் வீட்லயும் கொடி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாண்டா. வேலைக்காரன் மாதிரி ஒரு சிம்பிளா ஒரு டெக்னிக்க போட்டு முடிச்சு விட்டாரு. ஆமாண்டா. ஊருக்குள்ள எத்தனை சங்கி இருக்கான்றத டக்குன்னு தெரிஞ்சிருச்சு பத்தியா? ஆல்மோஸ்ட் எல்லாரும் அப்படிதான் இருக்கிறானுங்க. எனக்கு ஆனா இது புரியவே இல்ல. சும்மா வேலைக்காரன் திருட்டு சிடி பாத்துருப்பாரு போல இருக்கு. எல்லாரும் துண்டு போட்டு போங்க. என்ன ஐடியா? இல்ல ரஜினி தான் சொன்னாருன்னு வலைய பேச்சுல சொன்னாங்க. ஆமா. ரஜினி வேலைக்காரன் பாத்துருக்காரு. அது அவர் படம் டைட்டில் தானே வேலைக்காரன். சரி, நம்ம டைட்டில் வச்சு இவங்க என்ன எடுத்திருக்கானுங்கன்னு பாத்துருப்பாரு. பாத்துட்டு இது நல்ல ஐடியாவா இருக்கு, நம்ம ஜி கிட்ட சொல்லலாம் போலன்றிருப்பாரு. இதே காசி எனக்கெல்லாம் பக்கத்து வீட்டுக்காரங்க பார்த்தா அப்படிதான் இருந்துச்சு. கொடி வேலை இருக்கேன். காசி நீயும் வாடா மாதிரிதான் இருந்துச்சு. பாத்துட்டு தப்பான்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுதான் எனக்கு சீரியஸா நான் எதிர்பார்க்கல இப்படி இத்தனை பேர் போடுவானுங்க. நான் அன்னைக்கு நானும் வயசும் அதை பார்த்துட்டு இத்தனை பேர் இருக்கானுங்களா ஊருக்குள்ள நமக்கு தெரியாம. அதான் அந்த ஆந்தம் மாதிரி பாத்தியா? ஹர்கர் திரங்கா பிரபாஸ்லாம் வந்து பிரபாஸ் ஒரு மாதிரி வித்தியாசமா ஆயிட்டாரு மனுஷன். பாகுபலியில பாக்குற மாதிரி இந்த மூக்கு படப்பா இருக்கு. இல்ல பிரபாஸ் வந்து சீமான் அண்ணாவோட பயோபிக்ல நடிக்கிறதுக்காக ப்ரிப்பேர் ஆயிருக்கு. ஓஹோ, ஆதி புருஷன். ஆதி புருஷன்றது யாருன்னு நினைக்கிறேன்? யாரு? எங்க அண்ணன் சீமான் அண்ணன். ஓஹோ, மாமன் மோசமான இல்லடி. என்னமா சொல்றீங்க? ரொம்ப மோசமான அந்த மாதிரி என்ன ஆக மொத்தம் நம்ம இன்னைக்கு ஏஎஸ்எம்ஆர் ஒண்ணுமே காட்டல இல்லையா? காட்டியாச்சு. அந்த கடுகு விழுந்தது, வெங்காயம் தெரிக்குதுரோ தெரிக்குது ரொம்ப கிரிஞ்சா பண்ணிட்டு இருக்கோம்டா. பரவாயில்ல, நீங்க ரீல்ஸ்ல பண்றதோடயா செல்ஃப் ரோஸ்டிங் எப்படி கக்கு சொல்லியா ஏறி குதிச்சு கூட சாப்பிடுற இடத்துக்கு போயிடலாம் இல்லையா? அது ஐ ஆம் த டேஞ்சர்ன்ற மாதிரி நம்ம நிபா ஒருத்தர் இப்படி டப்புனு சறுக்குன்னு இப்படி இறங்கும் போது நம்ம தானே சொல்லணும். அதுவும் வந்து ஒரு விதமா கலை ட்ரோல் பண்ணும்போது தெரியல, ட்ரோலும் பண்ணுவோம். இல்ல விஜய் ரவுடிசம் நாங்க மட்டும் பண்ணணும், அத நாங்க மட்டும் தான் பண்ணணும். அப்படி கிடையாது. நீங்க வந்து இப்ப நான் கிரிஞ்சு பண்றேன்னா அதை எடுத்து வந்து என்னப்பா கிரிஞ்சு பண்ற சொல்லி நீங்க ட்ரால் பண்ணுங்க. சரியா? அப்படி ஒரு பப்ளிசிட்டி தருவோம்.
இங்கிட்டு கிரிஞ்ச கலாய்ச்சி பப்ளிசிட்டி இங்கிட்டு கிரிஞ்ச சில பேர் டிஎம் பண்ணாங்கல்ல உனக்கும் என்ன இந்த ரீல்ஸ் கலாயிங்க என்ன கலாயிங்கன்றது லிட்டரல் என்னையே கலாயிங்க அண்ணன் இந்த வீடியோ கலாயிங்க சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா அது அவங்க ப்ரொஃபைல்ல இருக்கு. என்னடா உன் வீடியோவே அனுப்புறேன் இல்லண்ணே உங்களதுல போட்டா கொஞ்சம் ரீச் கிடைக்கும். ஷவுட் அவுட் பேஜாடா மதுரமலை சாரி மருதமலை என்ன இது ஒரு மீமா மாறும். அண்டர்டேக்கர் ட்ரைங் டு சே மருதமலை என்ன சரியா அத பார்த்து உங்களை அடிச்சா ஸ்டேஷன்லயே வச்சு அடிச்சாதான் பாஸ் பெரிய ஆளா அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஒன்னு அடிச்சுக்கிட்டு எப்ப காலம் எவ்வளவு சுரண்டு ஆனாலும் ஐ எம் என்ஜாயிங் போத். சரி அங்கிட்டு விஜய் டிவி கிஷோர் அண்ணன் அடிப்பேன், இங்கிட்டு நானே அது மாதிரி ஏதாவது பண்ணுவேன். தலையை விட்டு பேச போறியா? இல்ல இதுவும் ஒரு டாக்டிக் தான், புரியுதா? தலையை விட்டு பேசுறா இது ஒரு டாக்டிக் தான். அதாவது இந்த சைட்லயும் ஒரு மோனோபோலி நம்மளே கிரியேட் பண்ணிருக்கோம், இந்த சைட்லயும் ஒரு மோனோபோலி நம்மளே கிரியேட் பண்ணிருக்கோம். ரெண்டுத்தையும் நம்ம கண்ட்ரோல்ல வச்சிருக்கோம். பெரிய கார்ப்பரேட் யூடியூபர் திரும்ப திருச்சிற்றம்பலத்துக்கு வாங்கடா. எனக்கு பிடிச்சிருந்துச்சு, ஓல்சமா இருந்துச்சு. நான் அப்புறம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், ஐயோ இருந்த வழியா நிக்கி போயிருச்சேன். சரி நீ ஆக்சுவலி எனக்கு அங்க என்ன நடக்கும்னு சொல்லு. இப்ப ஃபர்ஸ்ட் வந்து இவன் வந்து ராஷிகண்ணாவை லவ் பண்ணுவானா? ஆமா சரி, வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டாவே இருப்பானா? யாரு? நித்யா மேனன். Finally back to topic. Yes, back to topic. ராஷிகண்ணா லவ் பண்ணுவான், ஃபர்ஸ்ட் டேட்டுக்கு போயிட்டு வருவாங்க. சரி இவன் அத லவ்னு நினைச்சுப்பான். சரியா ப்ரப்போஸ் பண்ணுவான், நான் உன்னை அப்படி பார்க்கல அப்படின்னு சொல்லி யாரு? ராஷிகண்ணா சொல்லிடுவான். ஆமா சொல்லலாம் கொடுத்துட்டு என்ன நான் உன்னை அப்படி பார்க்கல அப்படின்னு சொல்லி போயிடும். இளையராஜா பாட்டு சோகமா கேட்டுக்கிட்டு இருப்பான். ஓ இது இந்த படம் முழுக்கவே ஏதோ இளையராஜா ரெஃபரன்ஸ் வந்துகிட்டே இருக்குன்றாங்க. அது நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நமக்கு அது இளையராஜா என்ன பாட்டுன்னு தெரியல. அப்படியா? ஆமா, மித்தபடி நீங்க 2K கிட்ஸ் இல்லையா, உங்களுக்கு தெரியாது. மேபி எனக்கு தெரிஞ்சிருக்கலாம். எனக்கு ரகுமான் பாட்டு போட்டிருந்தா தெரிஞ்சிருக்கலாம். அதுக்கப்புறம் இவன் வந்து ஊருக்கு போவான். நடுவுல பர்சனலா நிறைய நடக்கும். பிரகாஷ் ராஜுக்கு திடீர்னு ஸ்ட்ரோக் வரும், அந்த மாதிரி எல்லாம் நடக்கும். திருப்பி ஊருக்கு போவான். ஊருக்கு போகும்போது அந்த பிரியா பவானி சங்கரை பாப்பான். அப்ப நித்யானந்த் எனக்கு விசாரம் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்ற வெக்கமே இல்லாம அவனை லவ் பண்றாதானே. ஆமா, வெக்கமே இல்லாம போயிட்டு ஹெல்ப் பண்ணுவான். ஆமா, ஹெல்ப் பண்ணுவா. அப்பயும் லவ் பண்ணுவா, அப்பயும் சொல்ல மாட்டா. பாரதிராஜா நீங்க ரெண்டு பேரும் ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது போய் ப்ரப்போஸ் பண்ணுவான். வேணான்றுவா. ஆமா, 8ஆவதுல இருந்து லவ் பண்ணிட்டு இருந்தா இவன் வந்து பிரியா பவானி சங்கர் முடிஞ்ச உடனே ப்ரப்போஸ் பண்ணான்ல. பிரியா பவானி சங்கர் முடிச்சிருவானா? அவ வேணான்னு சொன்ன உடனே என்ன இது பண்ணுவான்ல, ப்ரப்போஸ் பண்ணுவான். அதனால சரி டெஸ்பரேட்டா இருக்கான், வேண்டான்னு சொல்லிடுவா அப்படின்னு சொல்லிட்டு கனடா போயிடுவா. பாத்தியா, டெஸ்பரேட்டா இருந்தா பொண்ணுங்களுக்கு பிடிக்காது. சரி அதுக்கு இல்ல நான் உனக்கு சும்மா சொல்றேன். என்கிட்ட ஏன் சொல்ற? சும்மா சொன்னேன். சும்மா சொன்னேன். வாசு மூடிட்டு உட்காந்துருந்தேன் நானு. அதனால டெஸ்பிரேட்டர் இருக்கான்னு சொல்லி வேணான்னு சொல்லி போயிடுவா. அவர் கனடா போன அப்புறம் இவன் வந்து கனடா போயிட்டு இல்ல நான் நிஜமாலே லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்துருவாங்க. அவ்வளவுதான் கதை. இத 8ஆவதுலயே ப்ரப்போஸ் பண்ணிருந்தா இந்த படமே இல்ல இல்லையா? ஆமா, நம்ம ஒரு ஐடியா யோசிச்சோம் தெரியுமா? என்னது? டெக்னாலஜி இல்லன்னா அந்த படம் எல்லாம் எப்படி போயிருக்கு. ஆமா 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 ஆமா. என்ன ஐடியா எல்லாம் சொல்லாதடா, ரீல்ஸா வந்துற போகுது. நானே போட்டுறேன். என் ஜோக்க எடுக்க மாட்டேன்னு தானே சொன்னேன். அது மாதிரி இன்னும் எனக்கு ஏங்க புரியல. இது சைக்காலஜியா என்னன்னு தெரியல. ஏன் பொண்ணுங்களுக்கு முடிச்சா மட்டும் ஏன் மூஞ்சி நேரம் சொல்ல மாட்டாங்க? இதை தெரிஞ்சுக்க முடியாதா சபரி? this is nature. இல்ல அட்லீஸ்ட் நீ அவனுக்கு லிட்டரலா இன்டைரக்டா ப்ரப்போஸ் பண்ணிடுற. யாரு? someone என்ன இன்டைரக்டா ப்ரப்போஸ் பண்ணிடுற. அந்த மக்களுக்கு தெரியல. மூஞ்சி நேரம் சொல்ல வேண்டியதாங்க, எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு. சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்க? ஏன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் பொண்ணு இல்ல இல்லையா? இல்ல உனக்கு டாக்டர் எல்லாம் படிச்சிருக்கியே, அதான் உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்றதுக்காக. நான் ஹியூமன் பாடியை தான் ப்ரோ படிச்சிருக்கேன். மைண்ட படிக்கிறேன். சைக்காட்ரி அடுத்துதான் ஸ்பெஷலிசம் பண்ணலாம்னு.
முதல்ல இருக்கிறது அதான் முதல்ல இதை முடிச்சுக்கிறேன். முதல்ல டுடே புளியும் பிரியாணி ஆமா, அப்படின்ற மாதிரி இதை முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து வந்து சைக்காட்ரியில வந்து ஸ்பெஷலிஸ்ட் பண்ணலாம். அதெல்லாம் ஊம்புவேன். நல்லா படம் எடுக்க தான் போறேன் கடைசியில. ஒருத்தர் நேத்து இந்த வலை பேச்சு பாத்துக்கிட்டு இருந்தேன். அதுல ஒருத்தர் கேள்வியா கேக்குறாரு, அதித்தி சங்கர் டாக்டருக்கு படிச்சுட்டு எதுக்கு வந்து படம் நடிக்கிறாங்க, அவங்க இதைத்தான் பண்ண போறாங்கன்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா எதுக்கு டாக்டர் படிக்க போனாங்க, அந்த ஒரு சீட்டு வேஸ்ட் தானே, அது வேற யாராவது ஒரு ஏழை மாணவனுக்கு கிடைச்சிருக்கு. கனடால ஏழை மாணவன் இல்லையா என்னமா அப்படி கேட்டாங்க. இல்ல 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 அந்த கேள்வி கேட்டப்ப எனக்கே கொஞ்சம் கில்ட் ஆயிருச்சு. நம்ம படம் எடுக்கணும்னு சொல்றோம். லாஜிக் மாரி கிடையாது சரியா. அது இப்ப நானே படம் எடுக்கிறேன்னு வச்சு கேஸ் நான் எடுக்க மாட்டேன். என்ன டிகிரின்னு இருந்தா நம்ம ஏதாவது பேக்கப். இப்ப நான் படம் எடுத்தேன்னா நீ கோ ஸ்கிரிப்ட் ரைட்டரா வர மாட்டேன். ஸ்கிரிப்ட் ரைட்டரா வர வேலை போல போல விட்டு வர மாட்டேன். அப்பப்ப சைடு ஜாபா ஜாப் பண்ணி விட்டுக்கலாம். பொழப்பு முக்கியம் தம்பி. சரி, உங்களுக்கு என்னப்பா சொல்லு என்ன சூப் வச்சுக்கிட்டு இருக்கீங்க? எனக்கெல்லாம் யாரும் சூப் வைக்கிறா சொல்லு. ஆப்பு வேணா வைக்கிறாங்க, நல்லா வராங்க ஆப்பு வைக்கிறாங்க, ரிப்பீட் எனக்கும் சேர்த்து தான்டா சூப் வைக்கிறேன். நீ இப்ப நீ அரை மணி நேரம் உட்காந்து 3/4 மணி நேரம் பாட்காஸ்ட் பேசிட்டு நீங்க சாப்பிடாமலா போவேன். டேய் ரைஸ் வைக்கிறடா. சொல்லு சொல்லலாம்னு நினைச்சேன். சரி ஓகே வச்சிருக்க போல நினைச்சேன். இல்ல என்ன நீங்க வந்து ஜம்பிங் ஏறலாம், ஜம்பிங் ஆக முடியாது. எனக்கு ஒரு ஆண் தேவதை இல்லையே, பெண் தேவதை இல்லையே, நான் என்ன பண்றேன்? ஜம்பிங் எல்லாம் பண்ண முடியாது, பம்பிங் தான் கிடைச்சி வாழ்க்கையில இல்லையா. அதனால பேக்கப்காக படிக்கிறது தான். இதுல என்ன இருக்கு, படிக்கிறதுல தப்பு இல்லையே. அப்படி கேட்டாங்கப்பா. அதோட அவன் இந்தியால படிச்சா கூட லாஜிக். அந்த பொண்ணு முடிச்சது MS கனடால படிச்சு. அப்படியா? ஆமா, நம்ம ஊர்லயே படிக்கிறது. உனக்கு எப்படி தெரியுது? இது ஆனந்த விகடன் அவங்க இன்டர்வியூ எல்லாம் பாக்குறாங்க. எங்க படிச்சீங்கன்னா, ஆனா எனக்கு அது ஒரு மாதிரி ஓவர் ஆக்டிங் பண்ற மாதிரி தான். டேய் எனக்கு பிடிக்கவே இல்லடா. முதல்ல ஓவர் ஹைப் கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. வேற எனக்கு ஜெனரலாவே அந்த மாதிரி ஓவர் ஹைப் கொடுத்தாங்கன்னு யாருக்காவது ஒரு மாதிரி ஸ்கெப்டிக்கல் ஆயிடும். என்னடா இது, இத பார்த்து தான் ஆவணுமா மாதிரி ஆயிடுது. அது மட்டும் இல்லாம அது ஒரு மாதிரி ஆசினி அப்படின்ற மாதிரி பண்ணுது. நல்ல வேலை நான் பார்க்காமலே ஜட்ஜ் பண்ணிட்டேன் போல. புவர் ஆலியா பட் மாதிரி. ஆலியா பட்டாச்சு கொஞ்சம் காமன் கம்போஸ்டா இருக்கு. ரொம்ப எனக்கு நிறைய எனர்ஜி இருக்கு அப்படின்னு அந்த கோபி கலாய்ப்பார்ல பாமாரா அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கு. எஸ்கேனா படத்துல வேற மாஸ் எங்க மாவீரன்ல. அப்படியா? ஆமா, நல்லா இருக்குன்னு நினைச்சேன் மாவீரன். டேய் ஆமா மாவீரன் இது ஃபர்ஸ்ட் லுக்கா டீசர் சூப்பரா இருந்துச்சு. இந்த மாதிரி காமிக் புக் மண்டேலா டைரக்டர் கிட்ட இது எதிர்பார்க்கல, வித்தியாசமா இருக்கு பாப்போம். மண்டேலா டைரக்டர்ங்கறனால எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருந்துச்சு. எனக்கு அந்த டீசர் வந்து சாட்டிஸ்ஃபைட் மை எக்ஸ்பெக்டேஷன். இந்த ஃபார்மட் நம்ம எதிர்பார்க்கல. நம்ம ஏதாவது பொலிட்டிக்கலா எதிர்பார்த்தோம். This was nice. நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்ச இதுலயும் ஏதாவது பொலிட்டிக்கலா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எஸ்கே நான் வந்து ஒரு மாதிரி டார்க் ஸ்கின் டாலா வராரு. அவர் ஜென்ரல் அவரும் ஒரு மாதிரி மாநிலமான ஆள் தான். அதுல இன்னும் கொஞ்சம் டார்க் ஆக்கி இருக்காங்க அந்த டீசர்ல பாருங்க. தளபதி வாட வருது லைட்டா. தளபதியா? ஆமா, எந்த தளபதி? ஷர்ட்லாம் போட்டு அந்த தளபதி, பழைய தளபதி. தம்பி தளபதினா இப்ப ஊருக்குள்ள 2 பேர் இருக்காங்க. அதிகமா பண்றது. நீங்க எந்த தளபதின்னு தெளிவா சொல்லணும். படத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கான் தளபதி. ஆனாலும் நீ ஊப்பி இல்லம்பியா? நீ ஒரு ஊப்பி தானே? சொல்லாமா வேணாமா? ஒரு கொஞ்ச காலமா இல்ல. ஆமா, சரியான மாதிரி தெரியல. ஏன் இப்படி பண்றாருன்னு தெரியல. அது ஓவர் பிஆரா இருக்கு. எப்பா நம்ம அரசியல் பேசுறதுல இருந்து முடிவு பண்ணோம். நீதான் இழுத்த தளபதியா எத்தனை தளபதி அதோட விட்டுருணும். பிஆர் அரசு மாஸ். யாரு பிஆர் அரசு மாஸ்? பிஆரா? ஆமா, அப்பனா பிஆர் தான் வெறும் விளம்பரம் மட்டுமே. எப்பா இது என் கருத்து இல்ல மக்களே. போன எபிசோட்ல நானே தான் இந்த ஆட்சி சரியில்லைன்னு சொல்லுவேன். செஸ்ஸுக்கெல்லாம் இவ்வளவு ஆவாஸ் தேவையா? செஸ்ஸுக்கெல்லாம் அதெல்லாம் நல்லாதான் இருந்துச்சு. என்ன செஸ்ஸுக்கு இவ்வளவு ஆவாஸ் ஏன் இருக்க கூடாது? இப்ப நம்ம ஊர்ல ஒலிம்பிக்ஸ் நடந்துச்சுன்னா நீ இவ்வளவு ஆவாஸ் பண்ண மாட்டியா? அது மாதிரி தானே ஒலிம்பிக்ஸுக்கு பண்ண. இது அப்படிதான்டா, செஸ்ஸோட பிகெஸ்ட் காம்படிஷன் இதுதான்டா. சரி, நான் இல்லன்னு சொல்லுனா என்ன
செஸ்ன்றது ஒரு மாதிரி எலைட்ஸ் கேமா ஆயிடுச்சு. சரி இல்லாவே ஒண்ணுமே 1008 பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. வெல்கம் டு நம்ம ஊர் சென்னை அப்படின்னா அதெல்லாம் நான் தப்பு சொல்ல மாட்டேன். செஸ் எல்லாம் வந்து ஜெனியூன்லி எனக்கு பர்சனலா என்ன தோணுச்சுன்னா, செஸ்ஸுக்கு இவ்வளவு ஆவாஸ் தேவையில்ல. பிரிட்ஜ் பெயிண்ட் அடிச்சது, எந்த பக்கம் போனாலும் ஒலிம்பியாடு என்ன. எனக்கு ஒரு மாதிரி என்ன தோணுதுன்னா, ஒரு மாதிரி எதெல்லாம் நியூஸ் ஆகுமோ அது மட்டும்தான் அவர் பேசுறாரோன்ற மாதிரி. அது மேபி இருக்கலாம், அந்த எண்ணம் எனக்குமே இருக்கு. ஆனாலுமே செஸ் வந்து இவ்வளவு பண்ணது வேணாம்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு அது பர்சனலி that was a nice thing. Ekot Akbar was break it. I still believe in chess க்கு இவ்வளவு ஆவாஸ் தேவையில்லை. எனக்கு அது ஓகே தான் இருந்துச்சு. எனக்கு பர்சனலி வந்து நம்ம ஊர் வந்து கொஞ்சம் வித்தியாசமா எல்லாத்துலயுமே ஒரு மாதிரி ஃபுல்லா சுத்தி பார்த்தேன்னா அது வந்து ஒரு ஒரு கொண்டாட்ட மனநிலையில இருந்துச்சு எனக்கு. டெஸ்ட் இல்லையா? ஆமா, இங்கவே இப்ப நாட்டிலே அது வந்து ஒரு விதமா ஷோ ஆஃப்னே வச்சுக்கோங்க. ஏன் தெரியுமா, நாட்டிலேயே அதிகமான கிராண்ட் மாஸ்டர்ஸ் வந்தது நம்ம ஸ்டேட்ல இருந்தோம். 26 கிராண்ட் மாஸ்டர் வந்திருக்காங்க. சரியா, நமக்கு அடுத்து இருக்கிறது மும்பைல இருந்து. சரியா, மகாராஷ்டிரா மும்பைல இருந்து. அவங்களுக்கும் நமக்கும் மட்டுமே 16 பிளேசஸ் வித்தியாசம் இருக்கு. நம்ம 26 கிராண்ட் மாஸ்டர்ஸ் கொடுத்துருக்கோம். நம்மளுக்கு செகண்ட் ஹையஸ்டா இருக்கிறது 10 கிராண்ட் மாஸ்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு விதத்துல ஷோ ஆஃப் தான். எங்களை நீங்க கேவலமா பாக்குறீங்களா, டே நாங்க தான் அதிகமா கொடுக்குறோம் இந்த நாட்டுக்குன்ற மாதிரி ஷோ ஆஃப் பண்ற மாதிரி கூட அதை நம்ம வச்சுக்கோம். ஸோ அதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். இந்த ஏடிஎம்கே பண்ணியிருந்தாலும் நான் கரெக்டுன்னு தான் சொல்லுவேன். நல்லா பண்றாங்க. இவ்வளவு அறிவு போட்டுக்கிட்டு இருக்கேன். ஓபிஎஸ்கேல திரும்ப கட்சி போயிடுச்சு. அதுவே எனக்கு சந்தோஷமா இருக்கு. அரசியல் வேண்டாம். எதுக்கு பேசுறது எல்லாம் பண்ணிட்டோம், வேண்டாம். முடிச்சுப்போமா? வேற ஏதாவது இருக்கா பேசுறதுக்கு? இல்ல. இப்ப இது வரைக்கும் கேட்ட ஒரு 4 பேர் இருப்பீங்க இல்லையா? ஆமா. இந்த 4 பேர் என்ன பண்றீங்கன்னா, எங்களோட 40 பேருக்கு அனுப்புங்க. MLM ஸ்கீம். உங்களுக்கு உங்க ட்ரீ கீழ ஒரு 4 பேரை சேர்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு இனாம். இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த 4 பேர் இருக்கீங்க பாத்தீங்களா, இந்த 4 பேர் என்ன பண்ணுங்க, எங்களோட அடுத்த போஸ்டுகளோட கமெண்ட்ஸ்ல வந்து, ஏன்னா நீங்க டிஎம் பண்ணா நாங்க பார்க்க மாட்டோம். நான் பாக்குறேன். சரியா, இந்த மாதிரி நாங்க நிறைய சூதுகொழுப்பு உள்ள வேலைகள் செய்யறதுனால இப்படி சொல்றேன். இப்ப என்கிட்ட நீங்க கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா என்னோட கமெண்ட்ஸ்லயும், சபரிட்ட கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா சபரியோட ரேண்டம் டாக்ஸ் பேஜ்லயும், பேஜோட டிஎம்லயும் எங்களுக்கு கொஞ்சம் டாபிக் சஜஸ்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அரசியல் இல்லாம கொஞ்சம் ஃபன்னியா ஜாலியா பேசுறதுக்கு டாபிக் சஜஸ்ட் பண்ணீங்கன்னா வாரம் இப்படி சும்மா போட்டு நாங்க உங்களை தாலி எடுக்க மாட்டோம். டாபிக்கல் பேசப்படும். If you give us topics. பண்ணியா? ஆமா. சோ இந்த பாட்காஸ்ட் வந்து திருச்சிற்றம்பலத்தை பத்தியும் பேசணும், பிளஸ் இது பொது ஊம்பு எங்களுக்கு தோணுன விஷயங்களை, இப்போ கொஞ்ச நாளா வாய்ஸ் அவுட் பண்ணணும்னு நினைச்ச விஷயங்களை சொல்லணும்னு நினைச்சதெல்லாம் சொல்லிட்டோம். இது மாதிரியே கண்டினியூ பண்ணுவோமா இல்லையாங்கிறது வந்து நீங்க கமெண்ட் பண்றது, டிஎம் பண்றதுலதான் இருக்கு. நல்ல டாபிக் கொடுத்தீங்கன்னா பேசப்படும் இல்லையா, இதையேதான் பண்ண வந்துருப்பேன். ஆமா. அடுத்து இப்ப சமைக்கிறோம், அடுத்த துணி தைப்போம். இப்ப வந்து சவுண்ட் வந்தது, கிர்ரு கிர்ருன்னு வரும். மிஷின் சவுண்ட் தான் ஜாலியா. என்னப்பா உனக்கு ஏதாவது தனிப்பட்ட கருத்துக்கள் இருந்துச்சுன்னா சாரி. ஒரு கருத்தும் இல்ல, இருந்து லைட்டா வன்மத்தெல்லாம் தெளிச்சாச்சு. சரியா, வரட்டுமா மாமே? நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது உங்கள் ரேண்டம் டாக் பாட்காஸ்ட்.